சரி. நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நேத்து பார்த்த வணக்கம் ஐயா. இதனுடைய நட்சத்திரங்களை தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த நட்சத்திரங்களுடைய இம்பார்ட்டன்ட் என்ன? அதற்காக நாம பார்க்குறோம். பொதுவா யாருக்குமே ஜாதகங்கள் இல்ல. எனக்கு ஜாதகமே இல்ல சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, 1, 5, 9 அப்படின்னு சொல்றது காலபுருஷனுக்கு செவ்வாய், சூரியன், குரு இவங்கள பாத்தீங்கன்னா, இந்த நட்சத்திரங்களை 1வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம் வழிபடுங்கன்னு சொல்லுவோம். சரி ஜாதகம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, லக்னத்திற்கு 5, 9 நீங்க வழிபடுங்கன்னு சொல்லுவோம். இன்னும் டீப்பா போனீங்க அப்படின்னு சொன்னா, அந்தனுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு நீங்க கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அது கரெக்ட்டா இருக்கும். அந்த பிறந்த நட்சத்திரத்துக்கு கவுண்ட் பண்ண வர்றது 1, 5, 9 அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது, இதுல தாரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கும். தாரா பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்க பிறந்த நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரமா வரக்கூடியது விபத்து தாரை, பிரச்சனை தாரை, பதை தாரை அப்படின்னு சொல்லிட்டு 3 தாரைகள் அங்க நிக்கும். அந்த நட்சத்திரங்களை பயன்படுத்துவதை அந்த நட்சத்திரத்துக்குரிய விலங்குகள், மரங்கள், தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பிரச்சனை குடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நம்ம டீப்பா போயிட்டு இப்போ பார்க்கும் பொழுது, நமக்கு பணபரஸ்தானங்கள், பணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் எதுன்னு பாருங்க. அதுதான் பணம். 2ன்னா தனம். அப்போ ஒரு மேஷ லக்னம், மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்படின்னு வரும். 11வது நட்சத்திரம் அப்படின்றது அதுவும் பார்த்தீங்கன்னா 11 1, 1, 2 அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களை இயக்கும். 20வது நட்சத்திரம் அதுவும் 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இயக்கும். இது எண்ணியல்ல வரும் நியூமராலஜில. அப்போ இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு பணபரஸ்தானங்கள். இதன் மீது சந்திரன் பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் இருக்கும். அப்போ உங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் யாரோ, அந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யாரு? அந்த நட்சத்திரத்தினுடைய விலங்கு யாரு? அதனுடைய கடவுள் யாரு? அதனுடைய பறவை என்ன? அதனுடைய மலர்கள் என்ன? அதனுடைய தெய்வம் யாரு? இத வழிபடும் பொழுது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா டீப்பா போறீங்க. அப்போ உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு தாரா பலன்ல அப்படியே நீங்க நீங்க கால்குலேஷன் பண்றீங்க. பிறந்த நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம் உங்களுக்கு விபத்து தாரையாக வரும். 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் இதை மட்டும் பிரச்சனைக்குரிய தாரைகள் நமக்கு பிரச்சனைக்குரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோம். சரி. அப்போ இந்த நட்சத்திரங்களுடைய சூட்சுமங்கள தெரிஞ்சுக்கணும். நாம நேத்து திருவாதிரை நட்சத்திரம் வரை நம்ம பார்த்தோம். இந்த பேசிக் நடத்தும் பொழுது சொல்லும்போது புரியும். சொல்லும்போது மைண்ட்ல நிக்கும். ஆனா கிளாஸ் முடிஞ்ச பிறகு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்க செக் பண்ணுவீங்க. அப்போ ஒரே குழப்பமா இருக்கும். சொல்லும்போது மட்டும் புரியுது. சில பேருக்கு சொல்லும்போதே புரியாது. எதையோ சொல்ல வராரு இந்த ஆளு என்னதான் சொல்ல வராரு அப்படின்ற மாரி இருக்கு. சொல்லும்போது புரியும். ஆனா ஜாதகத்தை எடுக்கும் பொழுது அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னும் பொழுது அங்க ஒரு குழப்பம் வரும். அப்படியெல்லாம் குழப்பம் வந்தாதான் நார்மல் மனுஷன் நம்ம. எனக்கு குழப்பமே வரல, எனக்கு எதுவுமே வரலன்னா ஒண்ணும் புரியாம இருக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா, நல்ல ஒரு மார்னிங் ஜீனியஸா சார். இருக்கும். 2 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கும். இயற்கை. மனிதனுடைய மூளை இயற்கை. அதனால ஒரு ஜாதகத்தை எடுத்தால் எந்த கிரகம் வலுவாக இருக்கு, எந்த வீடு வலுவா இருக்கு. அந்த வீட்டின் பலனை செய்யும். எந்த வீடு வலுவா இருக்கோ அந்த வீட்டின் பலனை செய்யும். எந்த கிரகம் வலுவா இருக்கோ அந்த வீடு பாத்தீங்கன்னா அந்தனுடைய கிரகத்தின் ஆதிக்கம் அங்க வேலை செய்யும். உதாரணம் தொண்டையே சரியில்லை. உதாரணம் ஒரு தனுசு லக்னம். அந்த தனுசு லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி
மூன்றாம் வீட்டுல இருக்காருன்னு நினைச்சீங்க. ஒரு தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி செவ்வாய் அவர் 5ஆம் வீட்டுல இருக்கார். 5 3ல இருந்தால் அந்த வீடு பலமா? சரி. அதற்கு வீடு கொடுத்தவன் சனி பகவான் உச்சமா இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5ஆம் வீட்டின் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். ஐயா புரிஞ்சுதா? யோகா சார் புரியுதா? பாருங்க, புரியுது சார். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஏன்னா இன்னொரு 4, 5 பேர் வரட்டும். அவங்க திடீர்னு புரியல சார் அப்படின்னு அடுத்து நம்ம போகக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு முன்னோட்டமா அப்படி பார்க்கணும். தனுசு லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி எங்க இருக்காரோ, 9ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அந்த வீடுகள் பலம் பெறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு தனுசு லக்னத்திற்கு 5 கூடிய செவ்வாய் 3ஆம் வீடாம் கும்பத்தில் இருக்கிறார். 3ஆம் வீடு வலு பெற்றது. அதற்கு வீடு கொடுத்தவன் எந்த ஒருடைய வீடை எடுத்தாலும் நான் இன்னொரு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு வீடு கொடுத்தவன் வலுவா இருக்கானா பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப 3ஆம் வீட்டுல இருக்காருன்னா இடம் மாற்றம், சுயமுயற்சி அப்படின்றது மைண்ட்ல வரும். இடம் மாற்றம், சுயமுயற்சி, தைரியம், வீரியம், டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து வரணும். டாக்குமெண்ட் 3ஆம் வீடு உங்களுக்கு வலு பெற்றாலே என்ன சார் 3ஆம் வீடு வலு பெற்றால் என்ன அப்படின்னு கேள்வி. ஜாதகர் இடம் மாறி புகழ் அடைவார். அது 9ஆம் வீட்டை பார்க்கும். ஜாதகர் இடம் மாற்றம் உறுதி. இடம் மாறித்தான் இவர் வாழ்க்கையில் முன்னேறுவார் அப்படின்னு நாம வந்து பலன் எடுக்கும். இடம் மாற்றம் உறுதி. முதல் சொத்து விரயம். 4ஆம் வீட லக்னமா போட்டீங்கன்னா அது சொத்து வீடு. அதுக்கு 12ஆம் இடமா 3ஆம் இடம் வரும். விரயம் அப்படின்னு வரும். அப்ப முதல் சொத்து விரயம், பூர்வீகம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா தனக்கு கிடைக்காம போகலாம் அப்படின்னு விரயம். ஏதோ ஒரு வகையில் 5ஆம் இடம் புத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது புத்திரம் இடம் மாறிடும். அவங்க பிறந்த இடத்தை விட்டு அவங்க வேற இடத்துல வந்து இடம் மாறி புகழ். இப்படி எந்த வீடு வலுவாக இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய பலன் ஜாதகர் அனுபவிப்பார். ஐயா புரியுதா? அப்போ நட்சத்திரங்கள் அப்படின்னு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடும். அப்போ அந்த தசையே வருதுன்னு நினைச்சீங்க. இப்போ 3ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கு, அங்க சனி தசையே வருது அப்படின்னு சொன்னா இருக்கிற இடத்தை விட்டு மறுபடியும் மாறும். அப்ப சனி தசை வந்தா தான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு மாற்றுவாங்க. அது சென்னையில இருந்தால் கோயம்புத்தூருக்கு மாத்துவாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து ஹைதராபாத் மாத்துவாங்க, அமெரிக்கால இருந்தா ஜெர்மனி மாத்துவாங்க, ஜெர்மனில இருந்தா ரஷ்யாவுக்கு மாத்துவாங்க. புரிஞ்சதா? அந்த திசை வரும் பொழுது சனி திசையே வருது. இப்போ சனியினுடைய வீட்டுல யார் இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது சனி யாரு? 3 கூடிய மாற்றம் சொல்லக்கூடியவன். மாற்றம் அப்படின்னு அங்க மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அர்த்தம். தசா புத்திகள் வரும் பொழுது எப்படி பார்க்கணும், என்னென்ன சூட்சம் பண்ணணும், இதெல்லாம் ஹையர் கிளாஸ். அதனால 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், இந்த 3 விஷயங்களை மனசுல ரொம்ப ஆழமா எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போக ரொம்ப சிரமப்படுறவங்க டெய்லி காலையில 1 மணி நேரம் இந்த ஆளு சங்கு ஊதுறா நம்ம காதுல அதுன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் உங்க மைண்ட என்கிட்ட கொடுத்தீங்கன்னா சொல்லி 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 அந்த மைண்ட்ல வந்து பிக்ஸ் ஆயிடும். வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வந்துடும். இயற்கையாகவே அந்த மனுஷனுக்கு காதலை கேட்கக்கூடிய விஷயங்கள் மைண்ட்ல ஏறும். அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலையில 5 மணிக்கு வந்து உட்காரும் பொழுது மனசுல வந்து ஆட்டோமேட்டிக்கா பதியும். அப்ப இந்த நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் போது டீப்பா நம்ம போய் பார்க்கிறோம் அப்படின்னு விஷயம். அப்போ நீங்க 27 நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல பாதம் 1, பாதம் 2, பாதம் 3, பாதம் 4 இருக்கு. இப்ப நம்ம புனர்பூசம் நட்சத்திரம் தொடர்ந்து போறோம். அந்த புனர்பூசம் நட்சத்திரம் பாதம் 1ல பிறந்தவங்க அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷ ராசியில ஆதிக்கம் கொள்ளுவாங்க. பாதம் 2 அப்படின்னும் பொழுது அது ரிஷப ராசியில ஆதிக்கம் கொள்ளுவாங்க. அது அம்சத்துல அங்கதான் வரும்.
பாதம் 3 அப்படின்னு சொல்றவங்க மிதுன ராசி 3ஆம் இடம் அப்படின்றனுடைய ஆதிக்கம் பெறுவாங்க. பாதம் 4ல் பிறந்தவங்க கடக ராசிக்கு ஆதிக்கம் பெறுவாங்க. அப்ப கடக ராசின்னா என்ன? அந்த நீர்த்தன்மை, சந்திரனுடைய ஆதிக்கம், அது வந்து பார்த்தீங்கன்னா, பயண கிரகம், தாயார் கிரகம், சமாதான கிரகம், தேய்மான கிரகம், அதனுடைய ஆதிக்கம்லாம் மனசுல இருக்கும் அந்த ஜாதகருக்கு. புனர்பூசம் 1ல பொறந்தவன் மேஷ ராசியில அதிகாரம் செலுத்திட்டு இருப்பான். நானும் புனர்பூசம், அவரும் புனர்பூசம். இவரு வேற விதமா இருப்பார், அவரு வேற விதமா இருப்பார். 108 பாதங்கள்ல புனர்பூசம் பிறந்தவங்கலாம் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா இல்லை. பாதம் 1ல பிறந்தாங்களா அவங்க மேஷ ராசியில இருப்பாங்க. மேஷ ராசி முதன்மை ராசி, ஃபயர் ஆண் ராசி, அதிகாரம் செலுத்தக்கூடிய ராசி. அப்போ புனர்பூசம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராமபிரான் பிறந்த நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு தெய்வங்கள் பிறக்கத்திற்கு ஏதோ அந்த நட்சத்திரங்களுடைய பெருமையை சொல்லக்கூடியது. திருவாதிரை சிவபெருமான், மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது யார்? ஆஞ்சநேயர். இப்படி ஒவ்வொரு விஷயத்தங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு தெய்வங்கள் அங்க பிறந்து இருக்கு. அந்த தெய்வங்கள் பிறக்கக்கூடிய இப்ப ரோகிணி நம்ம என்ன சொன்னோம்? கிருஷ்ணர் சொல்லிட்டோம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களிலும் ஒவ்வொரு தெய்வங்கள் பிறந்து அந்த தெய்வத்திற்குரிய நன்மையோ தீமையோ ரெண்டும் செய்யும். அப்ப புனர்பூசத்தின் அதிபதி யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவான். அங்க பிறந்தது யாரு? ராமபிரான். அதனுடைய நட்சத்திரத்தின் மலர் என்ன? முல்லை. அதனுடைய இது என்ன? தலைவிரிச்சின்னா மூங்கில் மரம். மூங்கில். இப்ப மூங்கில் என்ன? வளர 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 வளரதான் அது ஸ்ட்ராங் ஆகும், உறுதியாகும். அப்போ ஒரு மனுஷன் புனர்பூசல பிறக்காரு அப்படின்னு சொல்லும்போது வயது ஆக 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 அதனுடைய வாழ்க்கை தரம் உயரும். தாய் தந்தை மீது நல்ல பற்று உள்ளவன், சகோதரன் மீது பற்று உள்ளவன், குடும்பத்தை விட்டு பிரியக்கூடியவன். ஓகேங்களா? அப்போ இயற்கையாகவே ஆன்மீகம், பக்தி இருக்கக்கூடியவன், பெரியவர்களுக்கு மதிப்பு, மரியாதை, பக்தி செலுத்தக்கூடியவன். ஓகேங்களா? அப்போ இயற்கையாகவே அதனுடைய குண அதிசயங்கள் இருக்கு. அது பாதம் 1, பாதம் 2, பாதம் 3, பாதம் 4 அப்படின்னு சொல்லிட்டு அதை வகைப்படுத்தும். அது எந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இப்ப நம்ம பேசிக்கு படிக்கிறோம் அப்படின்னும் பொழுது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல மைண்ட்ல போய் திணிச்சா என்னுடைய மைண்ட் தாங்காது சார். நானே வந்து பார்த்தேன் தட்டும் தடுமாறி படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றனுடைய சூழ்நிலை ஏற்பட்டு ஜெனரலா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். புனர்பூச நட்சத்திரம் ராமபிரான் பிறந்த நட்சத்திரம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய விலங்கு என்ன? பூனை, பெண் பூனை. பாருங்க, பெண் பூனை அப்படின்னு சொல்லிட்டுப்பான். அந்த யோனியில பெண் பூனை. இந்த பூனைக்கு எதெல்லாம் ஆகாது அப்படின்னு பார்க்கும். அந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரம் கூட ஜாயின் பண்ணீங்கன்னா செட் ஆகாது. யோனி பொருத்தம் இல்லை. யோனி பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா தாம்பத்தியம் இல்லை. தாம்பத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா குழந்தை பிறப்பு இல்லை. குழந்தை பிறப்பு இல்லை அப்படின்னு சொன்னா திருமண தோஷத்தை உண்டாக்கும். திருமண தோஷத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னா குடும்பஸ்தானம் பாதிச்சிருக்கும். ஐயா, ஒன்றோடு ஒன்று லிங்க் ஆயே போயிடும். இதுதான் இங்க விஷயம். ஐயா புரிஞ்சுதா? இப்ப இந்த ஜோதிடத்துல வந்து ரொம்ப பேர் ரொம்ப கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமே பார்க்கல, எங்களுடைய பையன் பொண்ணை பார்த்துக்கிட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது இயற்கையாகவே 2-7 வலுவா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல குடும்பம் சுய முயற்சியில் திருமணம் அமையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஜாயின் ஆயிடும். பெற்றோர்கள் பார்க்கக்கூடிய திருமணமா இருந்தன்னா 2-7 வலு இழந்து இருக்கு அப்படின்னா 2 திருமண யோகம் இருக்கு அப்படின்னு சொன்னா முதல் திருமணத்தை மைனஸ் பண்றதுக்காக பெற்றோர்களே பார்த்தால் கூட அது ஒரு தவறான ஒரு ஜாதகத்தை வந்து சேர்த்து அதை கட் பண்ணி பிறகு மறுபடியும் 2வது திருமணத்தை உருவாக்கும். அதுல பிற விஷயங்கள் இப்ப நம்ம செவ்வாய் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த தோஷம் இருக்கு சார், அந்த தோஷ நிவர்த்தின்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பல விதிகளும் கொடுத்திருக்காங்க. இப்ப செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்குன்னா செவ்வாய் தோஷம் இல்லை. இப்ப செவ்வாய் வந்து மேஷத்திலேயோ விருச்சிகத்திலேயோ ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் சொல்றேன், அதுக்கப்புறம் வந்து விதி விலக்குன்னு பின்னாடி இருக்கு. இப்ப செவ்வாய் மேஷத்திலேயோ விருச்சிகத்திலேயோ இருக்குன்னா செவ்வாய் தோஷம் இல்லை. செவ்வாயை குரு பார்த்தாரு அப்படின்னா செவ்வாய் தோஷம் இல்லை. அப்பதான் உங்களுக்கு ஜோசிக சொல்லுவாங்க உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தது, அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆச்சுன்னு சொல்லுவாங்க. செவ்வாய் கூட சனி இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க கெட்டு இருக்கு செவ்வாயே, அங்க செவ்வாய் தோஷம் இல்லை.
அந்த செவ்வாய் குருனுடைய வீடுகள்ல இருந்தால், மீனத்திலேயோ தனுசுலயோ இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. அந்த செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுக்கிரனுடைய வீடுகள்ல இருந்தால், ரிஷபத்திலேயோ துலாத்திலே இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. ஐயா இப்படி பார்க்கும் பொழுது உண்மையாவே செவ்வாய் தோஷம் இல்லை. ஆனா உண்மையாவே செவ்வாய் தோஷம் இருக்கு. செவ்வாய்ன்னா என்ன? மங்களகாரகன். இயற்கையிலேயே அவன் எட்டுக்குடையவன் அப்படின்றதுனால, இயற்கையிலேயே என்ன பேசிக் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, எட்டுக்குடையவன். மேஷத்திற்கும் விருச்சகத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவன் காலபுருஷனுக்கு. 8 அப்படின்றது வந்து பிரிவினை, தலைமறைவு, அசிங்கம், அவமானம். ஓகேங்களா? அப்ப திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் சந்திச்ச பிறகு அந்த வீட்டு திடீர் அதிர்ஷ்டம், உழைக்காத பணம், இன்சூரன்ஸ், புதையல், லாட்டரி, உயிர் சொத்துக்கள், அனாதை இல்லங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடியது. மலச்சிக்கல், ஸ்கின் ப்ராப்ளம். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது கழிவு. அது பாதித்தால் மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்பட்டா ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். 8ஆம் இடம் பாதித்தவனுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். மரணம், விபத்து, சர்ஜரி இதெல்லாம் ஏற்படக்கூடியது மனைவியினுடைய கணவனுடைய கணவன் மனைவிக்கு அது வருமான ஸ்தானம். இப்படி எல்லாம் அது இருக்கு. ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்திக்கணும். புனர்பூசம் போடுங்க. அப்போ ஏன் இதை நான் சொல்றேன் உங்களுக்கு எடுத்த உடனே அப்படின்னு சொன்னா, இந்த நட்சத்திரத்தினுடைய சூட்சமங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த நட்சத்திரம் நமக்கு எத்தனாவது நட்சத்திரமா வருது, அது கூட்டு தொகையில நமக்கு 3, 5, 7 வருதா, அல்லது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சம்பத்து தாரை அப்படின்றது 2ஆம் தாரையா வருதா, சேமதாரை அப்படின்னு சொல்றது 4ஆம் தாரையா வருதா, சாதக தாரை அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் நட்சத்திரமாக வருதா, மித்திரதாரை நட்பு தாரை அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் நட்சத்திரமா வருதா, பரமன் மித்திரதாரை அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் நட்சத்திரமா வருதா அப்படின்றது நீங்களும் கூட யோசிச்சு சொல்லணும். அப்படி தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாராபடம் நடத்தக்கூடிய கிளாஸ வந்து எல்லா வீடியோவும் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ரீகால் பண்ணுங்க. ஆரம்பத்தில் குழப்பமாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் மைண்ட்ல எதைத்தான் நம்ம ஸ்டோர் பண்றதுன்னு இருக்கும். புரியுதுங்களா? 5 வருடம் எம்பிபிஎஸ் போய் படிக்கிறீங்க. 5 வருடம் எம்பிபிஎஸ் போய் படிக்கிறீங்க. அது எவ்வளவு கஷ்டம். கஷ்டப்படாமல்லாம் வந்து படிக்க முடியாது. நேத்து ஒரு ஜாதகம், ஒரு வித்தியாசமான ஜாதகம். ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு மழையில ஒதுங்கும் போது கார்ல வந்து ஒரு ஜாதகம் பார்த்த நண்பர்ன்னு சொல்லிட்டு அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகி போயிட்டு அவரு போயிட்டு ஒருடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாயுடு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒருடைய அவங்க பொண்ணுக்கு திருமணம் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் திருமணம் ஆவல சார் அப்படின்னு நேத்து வேலை இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டார். நான் ஏதோ அவருடைய ஒர்க்குக்காக வராருன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சார் எங்க பொண்ணு ஜாதகம் பார்க்கணும். ஏங்க இது வேற இடத்துல இங்க வந்து போய் பொண்ணு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சார் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும் சார். நான் உங்களுக்காகத்தான் ரொம்ப தொலைவு நான் வந்து இங்க வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சார் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் வேற மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. ஒர்க்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம். சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், என்னுடைய சாஃப்ட்வேர்ல எல்லாம் எதுவும் போடல. அவர் வந்து அப்படியே அனுப்பியிருந்தாரு. அதனுடைய ஜாதகம் எழுந்தது. அதை பார்த்தா அவங்களுடைய பெண்ணு வந்து டாக்டர். 31 வயசு ஆகுது. டாக்டர் எல்லாம் சொல்லிட்டு ரைட் ஓகே. ஐயா இது இப்ப திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா மதம் மாறிய திருமணம், பிரிவு மாறிய திருமணம். திருமணம் நடந்து இருக்கணுமே, நேத்தி நடந்துட்டு இருக்குமே, ஒண்ணு நடந்துட்டு இருக்குமே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சார் இதுவரையும் திருமணம் நடக்கல சார் சொல்லிட்டு. என்ன தகப்பன் வந்திருக்காரு, எதுவும் சொல்ல முடியல. கேட்டுங்க சார், பொண்ணை போய் கேட்டுங்க. திருமணம் நடந்திருக்கும். அதாவது விருப்ப திருமணமா இருக்கும். மதம் மாறிய திருமணம். இப்போ மதம் மாறிய திருமணம் அப்படின்னு சொன்னா 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலே ராகு வந்து பாத்தீங்கன்னா வேற்று மதத்தை குறிக்கும். அந்த வேற்று மதம் அப்படின்னு சொன்னாவே வேற்று மதம் திருமணம் 7ஆம் இடத்துல வந்து அத திருமணம் கிடையாது. 5ஆம் இடம் பாதிச்சிருக்கணும். 5ஆம் இடத்துல என்ன அதுதான் வந்து ஆன்மீகம் மதப்பற்று சொல்லும். இப்போ 5ஆம் இடத்துல இப்போ ஐயரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குரு அல்லது ஐயர்.
சுக்கிரன் ஐயங்கார். அந்த ஐயரு அந்த அந்த ஒரே அந்தருடைய கம்யூனிட்டிலேயே மதம் மாறும். அதாவது சாதி மாறும். ஐயர், ஐயங்கார். அந்த பிரிவு தான் மாறும். அப்போ 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி கூட ஒரு சுக்கிரனோ, ஒரு குருவோ வந்து அந்த பிரிவு மாறும். ஒரே கம்யூனிட்டி அதுல பிரிவு மாறும். அப்படின்னு சொல்லும் பொழுது, அவரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது, "அப்படிலாம் எதுவும் கிடையாது சார்" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி சார், எ பார்க்கலாம். என்னன்னு தெரியல. நீங்க குடுத்த டைம் டேட் என்னுடைய சாஃப்ட்வேர்ல போட்டு பார்க்கணும்." "சரி" அப்படின்னு சொல்லிட்டு. அவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருக்குள்ள போகும்பொழுது, "என்னடா இது இங்க போய் கூட்டிட்டு வந்தீங்க?" அப்படின்ற மாரி அவரு போயிட்டாரு. அப்புறம் நைட்டு 8 மணிக்கு எனக்கு கால் பண்றாங்க. அவங்களுடைய பொண்ணு கால் பண்ணுது. அந்த ஜாதகியே கால் பண்றாங்க. இவங்க போய் ஏதோ சொல்லியிருப்பாங்க போல் தெரியுது. அந்த பெண்ணு காதுல கேட்டிருக்கு போல் தெரியுது. அந்த பொண்ணு வந்து உண்மைய உணர்த்தியிருக்கு உள்ள. கிச்சு கிச்சு கிச்சுன்னு வந்து போச்சு. என்ன வந்து ட்ரேஸ் பண்ணி அவர் ஃபோன் நம்பர் வேணும்னு சொல்லிட்டு, அவங்க சித்தப்பாக்கு ஃபோன் போட்டு அந்த நம்பர வந்து மெல்லமா வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணுது. சார் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு காலை மதியம் வந்தாரு இல்லீங்களா? அவங்களுடைய பொண்ணு இந்த ஜாதகம் நான் தான் சார்ன்னு சொல்லிட்டு. நீங்க தான் டாக்டராம்மா? ரைட்டு. அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல சார் நீங்க என்ன சார் பார்த்தீங்கன்னுட்டு. என்ன பார்த்தங்களா? தட்சணை குடுங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். உடனடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜிபேல அனுப்பிச்சுட்டாங்க. என்னடா இது! இவங்க அப்பா இந்த மாரி சொல்றாரு, இந்த பெண் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இல்லம்மா உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆயிட்டு இந்த பொண்ணு இந்த யாருமே இல்ல. பக்கத்துல யாருமே இல்லையாம்மா? யாருமே இல்ல. நீங்க மட்டும் தான் இருக்கீங்கல்ல. போட்டு பட்டு பட்டு விட்டு பொளந்தாச்சு. அம்மா இந்த மாரி இருக்கீங்க, இந்த மாரி இருக்கே. இதனுடைய புத்தி கிராஸ் பண்ணும்போது, இந்த அந்தரம் கிராஸ் பண்ணும்போது இது நடந்திருக்கணுமே. உங்களுக்கு இந்த மாரி இருக்குமே. காதல் உங்களுக்கு வந்திருக்குமே. பிரிவு மாறிய, மதம் மாறிய அந்த மாரி வந்து உங்களுக்கு திருமணம் நடந்திருக்குமே. அந்த திருமணத்துல வந்து பாத்தீங்கன்னா, லிவ் இன் டுகெதர் மாரி இருக்குமே. ஒரு கரு கூட உண்டாயிருக்குமே. அது கரு கலஞ்சிருக்கணுமே. இவ்ளோ விஷயங்கள் இது இருக்குமா? இது இல்ல அப்டின்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கன்ட்டு. இல்ல சார், அப்பா இந்த மாரி சொல்லியிருந்தாரு. ஆ நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு காரணம் இத்தனையும் உண்மைதான் சார். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். நானும் எங்களுடைய டாக்டர் படிக்கும்பொழுது இதெல்லாம் நடந்துடுச்சு. அப்பாவுக்கு வீட்டுக்கு தெரியாது. எல்லாம் ஓகே. இப்போ அங்க வந்து எப்படி சொல்லி வீட்ல சொல்லி கன்வே பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. நான் ஒரு டாக்டர் தான். அந்த இடத்துல தவறு நடந்து போச்சு. அபார்ஷனும் நாங்க பண்ணிட்டோம். எப்படி அத சொல்லி நானு வீட்ல கன்வே பண்றதுன்னு தெரியாம தான் நான் முழிச்சுட்டு இருக்கோம். அப்பா இந்த மாரி சொன்னாரு. அப்பாவுக்கு தெரியாது சார். உண்மை வந்து எனக்கு தான் தெரியும். நீங்க சொன்னது உண்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த விதத்திலயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. தாய், தந்தை வரும்பொழுது இலைமறை காய் மறைவா சொல்லி அனுப்பிச்சிடணும். யாருமே இல்ல ஜாதகர் தான் வராங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு உண்மை நிலை அவங்களுக்கு மட்டும் தான் புரியும். இன்னைக்கெல்லாம் ஆன்லைன் ஜோசியம் ஆயிடுச்சு. இந்த ஆஸ்ட்ரோடாக் எல்லாம் வருது. அந்த மினிட் கால் பண்ண உடனே, "சார் எனக்கு என்ன ஆச்சுன்னு" சொல்றான். "இரியா, இரியா, இரியா பொறுமையா. உன் ஜாதகம் என்னன்னு பார்க்கல. உன் நட்சத்திரம் என்னன்னு பார்க்கல." எடுத்தோனே அந்த கவுண்டர் ஸ்டார்ட் 1, 2, 3 போயின்னே இருக்கும் நேரம். "இன்னுமா சொல்லன்றான்." "இன்னுமா சொல்ல?" அப்படின்றான். "டைம் போயினுக்குது" அப்படின்றான். அவனுக்கு அத ரேட்டிங் குடுக்கறதுக்கு வேற டைம் வேஸ்ட்டாம் அந்த ஆஸ்ட்ரோடாக்ல. நான் பல தடவ திட்டி புட்டேன் அதனுடைய சிஓவ. "யோவ் என்னய்யா ஆப் வச்சு நடத்துற நீ? சும்மா இது பண்ற" அப்படின்னு. அப்போ ஆன்லைன் முகத்தையே பார்க்க முடியாது, எதுவும் பார்க்க முடியாது. அவன் குடுக்குறது தப்பா, ரைட்டா கிடையாது. சார்ட் வேற குடுத்துட்டான். சார்ட்ல எவ்வளவு நேரம் டைப் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. நமக்கு ஆ தெரியாது, ஊ தெரியாது டைப் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கு. நம்ம நேரம் காலைன்றதுக்கு மாலையும் டைப் பண்ணிக்கிறோம். அவன் ஏதோ ஒண்ணு போகுது. அதனால ஜாதகம்லாம் இப்போ அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு தகுந்தாற் போல நம்மளையும் தயார்படுத்தின இந்த துறையில. சும்மா கோயிலுக்கு போங்க, அங்க போங்க அதெல்லாம் 2வது விஷயம். செகண்டரி. கோயிலுக்கு போங்க, பரிகாரம் செய்யுங்கன்றது. ஜாதகத்துல இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கடக்கணும். இதெல்லாம் அனுபவிக்கணும். இத அனுபவிச்சு தான் நம்ம போவோம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். சமாதானப்படுத்திக்க கூடாது. நம்ம வந்து இருக்கிறது சொல்லிடணும். இருக்குது சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாருகிட்ட சொல்லணும், எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு. அது எல்லார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இப்ப இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல வந்து தந்தை கிட்ட எப்படி சொல்லணுமோ, அது மட்டும் தான் சொல்லணும். அவங்களுக்கு வெறுப்பா தான் இருக்கும். ஒரு குழந்தை வெளிய போயிடுச்சுன்னா, அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு தெரியாது. ஜாதகத்துல நமக்கு தெரியும். இது இந்த மைண்ட் சிந்தனை அப்படிதான் தோணும். அது அந்த நேரத்துல அப்படிதான் பண்ணும். வேற வழி இல்லன்னு சொல்லணும். புனர்பூசம். புனர்பூசத்தினுடைய அதிதேவதை ஸ்ரீராமர். புனர்பூசத்தினுடைய அதிதேவதை ஸ்ரீராமர். அதனுடைய தெய்வம் அப்படின்னா அதீதி. தலை விருச்சகம், மூங்கில்
மூங்கில் எந்த கோயில்ல தலைவிருச்சிகமா இருக்கோ அந்த கோயிலுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க போனா சூப்பரா இருக்கும். ஐயா புனர்பூச நட்சத்திரம் 2வது நட்சத்திரமா வருது, ஒரு திருவாதிரையில பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த கோயிலுக்கு போனா ஸ்ரீராமரை வணங்கும் பொழுது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்கும். ஏன்னா 2ஆம் அந்தனுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சம்பத்து தாரையா செயல்படணும். சம்பத்து தாரையா செயல்படும், சூப்பரா இருக்கும். அப்ப மூங்கில் மரம் எங்க இருக்கோ, எந்த கோயில்ல இருக்கோ அந்த கோயில்ல போயிட்டு வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பாக இருக்கும். ராமபிரான வழங்கும் பொழுது அது சூப்பரா இருக்கும். கரும்பு ஜூஸ குடிக்கும் பொழுது சூப்பரா இருக்கும். இதெல்லாம் கரும்பு ஜூஸ் இனிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கும்போது சூப்பரா இருக்கும். சரி. முல்லைப்பூ, முல்லை குரு பகவானுடைய மலர் அப்படின்னு சொன்னா என்ன? முல்லை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. முல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க முல்லை. இதனுடைய பறவை என்ன? அன்னம். இந்த பறவை என்ன? அன்னம். பணம் வரணும், இது 2ஆம் இடமா வருது அப்படின்னா இதுல நீங்க யூஸ் பண்ணலாம். யானை, வாகனம் யானை, வாகனம் யானை. உங்களுக்கு அந்த திருவாதிரை பிறந்திருக்குங்க. இதனுடைய யானை படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோவை உங்களுடைய ஆபீஸ்லயோ உங்களுடைய பூஜை அறையிலயோ இதனுடைய வாகனத்தை, இந்த யானை வாகனத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். இதனுடைய மிருகம், இதனுடைய யோனி அப்படின்னு சொன்னா பெண் பூனை, பெண் பூனை. இந்த நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம், ஆண் நட்சத்திரம். திருமண போத்திரத்துக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆண் நட்சத்திரமா இது, பெண் நட்சத்திரமா இது, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருடைய பெண் இயற்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பெண் தன்மை இருக்கா, ஒரு ஆண் இயற்கையிலேயே ஆணாக இருக்கிறானா அப்படின்னு பார்க்கணும். ஐயா ஒருடைய மேஷ லக்கணம் நல்லா கேட்டுங்க, முழுமையான ஆண், ஆண் சம்பந்தப்பட்டது. அந்த மேஷ நட்சத்திரத்தினுடைய லக்னத்தின் அதிபதி செவ்வாய் ரிஷப வீட்டுல இருக்குன்னா பெண் வீட்டுல இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் உச்சமாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா லக்னாதிபதி 2ஆம் வீட்டுல பெண் வீட்டுல இருக்காரு அப்படின்னா முழுமையா ஆண் இல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுடைய தன்மை அப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது வந்து அந்த ஆண் வந்து 10 பேர்ல போய் இது பண்ணும்போது கூச்சத்தன்மை இருக்கும். அந்த நெளிவு சொன்ன ஐயோ இருப்பா, நான் எனக்கு கொஞ்சம் ஷையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கூச்சத்தன்மை படுவார். பெண்கள் அதாவது அந்த உடம்புல வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுக்குரிய அந்த நளினம், அதனுடைய ஒரு கூச்ச சுபாவம், ஒரு தயக்கம், இதெல்லாம் மனசுல இருக்கும். அவருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். இதுவே ஒரு பெண், இது வந்து மேஷ லக்கணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஒரு பெண் வந்து ரிஷப லக்னம் நினைச்சீங்களேன், அந்த ரிஷப லக்னத்தினுடைய அதிபதி அதனுடைய வீட்லயே ரிஷப வீட்லயே இருக்கும் பொழுது அந்த ரிஷப வீட்லயே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பெண்ணினுடைய தன்மை முழுமையா இருக்கும். அந்த நளினம் அனைத்தும் முழுமையாக இருக்கும். அந்த பெண் வந்து ஆண் வீட்டுல இருக்க ஆண் கிரகங்களோட ஆண் வீட்டுல இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பெண் ராசி ஆண் ராசி நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன? ஆணினுடைய தன்மை என்ன சார்? ஆணின் தன்மை அப்படின்னு சொன்னா தைரியமா இருக்கிறது, 10 பேர்ல போல்டா வர்றது, ஒரு கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, சாகசங்கள் பண்றது, அத்தனையும் அந்த பெண்ணுக்கு இருக்கும். போல்டு, அந்த மாதிரி போல்டா இருக்கும். புரிஞ்சுதா? தைரியம், வீரியம், அத்தனையும் பராக்கிரமம் அத்தனையும் இருக்கும். அப்போ இதுல திருமண பொருத்தத்துல பார்க்கறதுக்கு மினிமம் 1 hour ஆகும். அப்ப அந்த ஆண் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணினுடைய தன்மையிலையும் அந்த பெண் ஆணினுடைய தன்மை இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அந்த வீட்டுல யார் அதிகாரம் பண்ணுவா பாரு. எவ்வளோ சூட்சமங்கள் இருக்கு ஒரு ஜாதகத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு இருக்கு, எவ்வளோ இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இதனுடைய ஆணுக்கு வந்து உங்களுக்கு வந்து ராகு கேது தோஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு ராகு கேது, ராகு லக்னத்துல ஆணுக்கு ராகு கேது இருந்தால் என்ன? ராகு பாம்பு, கேது பாம்பு லக்னத்தில் இருக்கும்போது அந்த ஜாதக நெளிவு சுழிவோடு அப்படியே நெளிவு சுழிவோடு இருப்பார். அப்படின்னா அதனுடைய ராகு கேது பெண் கிரகம், அந்த நெளிவு சுழிவு அதனுடைய பெண்ணினுடைய தன்மை கலந்து இருக்கும். சரி, இதனுடைய
இதனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர் யாரு? ஸ்ரீராமர். காமதேனு. காமதேனு கூட இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர் தான். காமதேனு. இதனுடைய தல விருட்சகமா இருக்கக்கூடிய கோயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளூர்ல வீராக பெருமாள் அந்தனுடைய ஸ்தலம் மூங்கில் மரமனுடைய அது விருச்சிக தலமா இருக்கு. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில். சீர்காழியில பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு சீர்காழியில. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அதிகமான கோயில்கள் இருக்கு. மூங்கில் தல விருட்சகமாக இருக்கக்கூடிய அந்த திருத்தலங்களுக்கு இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் செல்லலாம். புனர் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப டீப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நட்சத்திரத்தினுடைய சூட்சமங்கள் அப்படின்னு வந்து ஒரு கிளாஸ் போடலாம். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரியும். இப்பொழுதைக்கு அதனுடைய விலங்கு என்ன, அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பாத்துங்க. பூச நட்சத்திரம். பூசம். இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பரதன். இந்த பூச நட்சத்திரத்தின் அதிபதி யாரு அப்படின்னு சொன்னா சனி பகவான். இந்த பூச நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துல ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் இது. ஏன் பிடிச்ச நட்சத்திரம் சொல்லும் பொழுது 27 நட்சத்திரத்துங்களை அதனுடைய விஷயங்களை முழுமையா படிக்கும் பொழுது இவ்வளோனுடைய விஷயங்கள் இருக்கா அதுலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அது கடகராசியில முழுமையா ஆக்கியூபை பண்ணும். கடகராசியில் முழுமையா ஆக்கியூபை பண்ணி சனி பகவானுடைய நட்சத்திரம், சனி பகவானுடைய முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது பூச நட்சத்திரம். அப்பா அப்படி அந்த கடகராசி தான் இன்னைக்கு வந்து பார்த்தா அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முதன்மையா இருக்கு. அதுல பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க தான் அதிகமா இருக்கும். பூச நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து பொது ஜனங்களை குறிக்கக்கூடியவன். அதுல பிறந்தவன் பரதன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதனுடைய தேவதை அதிதேவதை தட்சிணாமூர்த்தி. குரு பகவான் வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. குரு பகவான் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பார். தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி ஒரு குழந்தையை மெரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். குரு பகவான் யானை மீது அமர்ந்திருப்பார். அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யானை அவருடைய வாகனம். வடக்கு நோக்கி இருக்கக்கூடியவர். தட்சிணாமூர்த்தி என்பவர் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய முனிவர்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முனிவர், அவருடைய ஒரு அம்சம். சிவபெருமானுடைய ஒரு அம்சம். குரு பகவான் 9 கிரகங்களில் ஒரு கிரகம். ஓகேங்களா? தட்சிணாமூர்த்தி வேறு, குரு பகவான் வேறு. ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. சரி, அப்போ இந்த பூசத்தினுடைய அதி தேவதை அப்படின்னு சொன்னா தட்சிணாமூர்த்தி, தெய்வம் குரு பகவான் பிரகஸ்பதி. அதுக்காகத்தான் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவார். குரு பகவான் பிரகஸ்பதி. அப்ப குரு பகவான் பிரகஸ்பதி அப்படின்னு சொன்னா அவருடைய தல விருட்சம் அரச மரம். இப்ப சொன்னா அந்த பணபரஸ்தானங்கள் அரச இலையை விடணும்னு சொல்லிட்டு ஒன்னு கனெக்ட் பண்ணி பாருங்க. அரச மரம் அனைத்துமே ஒரு கான்டாக்ட் இருக்கும். ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம், ஏன் இந்த சொன்னாரு, எதுக்கு இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அரச மரம். ஐயா, இந்த புதியவர்கள் இருக்கீங்க, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஞாபகம் எனக்கு இவ்வளவுலாம் எப்படி வச்சு படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் எழுதி வச்சுங்க. நீங்க நாளைக்கு பரிகாரம் பாக்குறீங்க, இதா சொல்றீங்க, டீப்பா பாக்குறீங்க, இந்த நோட்டை திருப்பி பார்த்து கூட நம்ம சொல்லலாம். ஓ, ஒரு லாயருடைய ஆபீஸ் போறீங்கன்னா அது படிக்கிறாங்களே இல்லையா, இவ்வளவு பெரிய புக்குங்க வச்சு அந்த அலமாரி ஃபுல்லா வச்சிருக்காங்க, அத்தனையும் படிச்சாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. அவங்களுக்கு சந்தேகம் வரும் பொழுது
எந்த இயர்ல எந்தனுடைய ஆக்ட் எந்த அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு அதுல ரெஃபர் பண்ணுவாங்க. அது எடுத்து பார்ப்பாங்க. அதுக்காக மொத்தம் படிச்சுட்டாங்கன்னு கிடையாது. அதை ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த புக்ல வந்து இந்தனுடைய கோர்ட்ல இந்தனுடைய ஜட்ஜ்மெண்ட் இந்த சட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து இப்ப இந்த பாயிண்ட் இந்த சட்டத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த புக்கை ரெஃபர் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெறும் அதனுடைய அட்டையை மட்டும் தான் வாங்கி வச்சிருப்பாங்க, கவர் போட்டு வச்சிருப்பாங்க, உள்ள புக்கே கூட இருக்காது. அது வேற விஷயம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அத்தனையும் ஞாபகம் வச்சுக்கணுமான்னா எழுதி வச்சுங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்க அறிவாளி, இல்லைன்னா பிராக்டிஸ்ல வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி. அப்போ இதனுடைய தலவிருட்சகம் என்ன? அரச மரம். இதனுடைய மலர், இந்த மலர் வந்து சனி பகவானுடைய மலர் என்ன? இந்த திருநள்ளாருக்கு போனா தெரியும். அங்கதான் அந்த பூவை பார்க்க முடியும். மற்ற இடங்கள்ல பார்க்க முடியல. நான் எங்கேயா போய் பார்த்து அங்கதான் பார்ப்போம். கருங்குவளை. கருங்குவளை இதனுடைய பறவை நீர்க்காகம். நீர்க்காகம். சனி பகவானுடைய வாகனம் காகம். நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது எள்ளு, அந்த எள்ளோட சாதத்தை பிசைஞ்சு காகத்துக்கு கொடுப்போம். முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்கன்ற நம்பிக்கை. ரைட். இதனுடைய விலங்கு அப்படின்னு சொல்றது யாரு? யோனின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆண் ஆடு. ஆண் ஆடு. பெண் ஆடு எதுக்கு சொல்லியிருந்தோம்? பெண் ஆடு எந்த நட்சத்திரத்துக்கு யோனி சொல்லு. நோட்டை புரட்டாதீங்க, தப்பு நோட்டு காப்பி. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சொல்லியிருந்தோம். கிருத்திகை நட்சத்திரம் சொல்லியிருந்தோம். கிருத்திகை நட்சத்திரம் வந்து பெண்ணாடு, பூச நட்சத்திரம் ஆணாடு. யோனி பொருத்தத்துக்கு சரியா. இந்த நட்சத்திரம் வந்து ஆண். இந்த நட்சத்திரம் வந்து ஆண், பாலினம் ஆண். ஐயா அது வாகனம் வரும் ஐயா. ஐயா வாகனம் காகம். ஐயா காகம். கா கா கா. ஓகே. காக்கா என்ன பண்ணும்? கூட்டத்தை சேர்த்து தான் வந்து சாப்பிடும். கீழே தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க? உடல் உழைப்பால் உழைக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க? கூட்டமா வந்தா நிப்பாங்க, கேங்கா வந்து நிப்பாங்க. ஓகேவா? அதுதான் காகம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. இதனுடைய தல விருட்சகம் அரச மரம். இந்த பூச நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிவபெருமான, தட்சிணாமூர்த்திய, குரு பகவான, அரச மரத்தை, கருங்கோலை, அந்த மலரை சனி பகவானுக்கோ அல்லது சிவபெருமானுக்கோ அல்லது தட்சிணாமூர்த்திக்கோ வச்சு வணங்கலாம். நீங்க கருங்கோலை எடுத்துக்கிட்டு தட்சிணாமூர்த்தி எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லுவாங்க. இப்போ புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. இரண்டாவது நட்சத்திரமா யாரு வரும்னா பூச நட்சத்திரம். கரெக்டா? அப்போ தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு நல்லா இருக்கணும். சார் எனக்கு கடன் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப நான் சொல்லுவேன், செவ்வாய் உரையில மதியம் 1 to 2 மணிக்கு உங்களால் முடிஞ்ச கடனை வந்து பார்த்தீங்கன்னா சில பரிகாரங்களோட சொல்லி இந்த கடனை கொடு, உங்களால் முடிஞ்ச தொகை கடனை அடைச்சிட்டு நீங்க தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் நீங்க அந்த கருங்கோலை எடுத்துக்கிட்டு சனி ஓரையில நீங்க தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது குரு பகவானுக்கோ இந்த கருங்கோலை மலரோட நீங்க அங்க போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க 6 to 7 சனி ஓரையில அப்படின்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்லுவோம். அப்போ ஏன்டா இவன் கருங்கோலை சொன்னா, ஏன் இவன் தட்சிணாமூர்த்திய சொல்றான், வெள்ளி சனிக்கிழமை போயிட்டு ஏன் குருபான் வழிபட சொல்றான்னா இப்படித்தான் அரச மரத்தை சுத்தி வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி என்னன்னா கடன் அங்க அடைப்பட்டு பணம் வரணும்ல, பணம் பெருகணும் இல்ல. அப்போ இத பணம் பெருகுவதற்கான வழிமுறையும் கடன் அடைப்படுவதற்கான வழிமுறையும் ரெண்டும் சொல்லி எந்த இடத்துல நீங்க வந்து சைலண்டா இருக்கணும், எப்போ உங்களுக்கு வந்து பணம் வரும், எப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றது. 2, 5, 8, 11 படபர ஸ்தானங்கள்.
யாருக்கெல்லாம் 2ஆம் இடத்துல சனி இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விதி. சரி, ரைட். இந்தனுடைய தலவிருச்சகம் இருக்கக்கூடிய கோயில் எது? பேரூர். பேரூர்ல பட்டீஸ்வரம் கோயில். பேரூர்ல பட்டீஸ்வரம் கோயில். கோயம்புத்தூர்ல சோனியம்மன். கோயம்புத்தூர்ல சோனியம்மன். கோயம்புத்தூர் மோகனப்பிரியம்மா, அங்க சோனியம்மன் கோயில் இருக்கா? எனக்கு தெரியாது. கோணியம்மன் கோயில் தான் சார் இருக்கு. கோணியம்மன் சரி, கோணியம்மன் கோயில், ரைட். ரெண்டுமே அங்கதான் இருக்குங்க சார். பேரூர் கோணியம்மன் கோயில் ரெண்டுமே வந்து Very good. கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. அங்க வந்து பாருங்க, அரச மரம் தலவிருச்சகம். இந்த பூச நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமா வருதுன்னு பாருங்க. நீங்க பிறந்த நட்சத்திரம் எழுதிங்க. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை 27 நட்சத்திரம் லைனா எழுதிங்க. நீங்க எந்த நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க பாருங்க. அங்கிருந்து இந்த பூச நட்சத்திரம் நட்சத்திரமா வருதுன்னு பாருங்க. அது உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு என்ன தேவை, இந்தனுடைய கோயிலுக்கு போனா உங்களுக்கு என்ன நடக்கும், அது எப்ப கோயிலுக்கு போகணும், அது எந்த ஓரையில போகணும், இப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணிக்கங்க. ரைட்டா? சரி, இப்போ ஆயில்யம், ஆதிசேஷன், ஆயில்யம். ஆயில்யம் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யாரு? இத பாருங்க, மேஷ மண்டலத்துல கடைசி நட்சத்திரம், புதனுடைய கடைசி நட்சத்திரம், கடகராசியில் முழுமையாக இடம்பெறக்கூடிய புதனினுடைய முதல் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரம் மேஷ மண்டலத்துல கடைசி நட்சத்திரம். புரியுதுங்களா? மேஷ மண்டலத்துல கடைசி நட்சத்திரம். அப்போ 16:40 இருந்து எவ்வளோ? 16:40 இருந்து உங்களுக்கு 30 வரை இருக்கக்கூடிய அந்த டிகிரி வைஸ் இருக்கக்கூடிய ஆக்குபேட் பண்ணக்கூடியது இந்த ஆயில்ய நட்சத்திரம். ஏன்னா அதுல புனர்பூசம் 1 பாதம் இருக்கும், பூசம் 4 பாதம் இருக்கும். அங்க புனர்பூசம் 4ஆம் பாதம் வந்து 3.20 டிகிரி, பூசம் 4 பாதமும் வந்து 13:20, 3:20, 13:20, 16:40. கரெக்டா? கூட்டுனா அதுக்கப்புறம் ஒரு 13:20 கடைசி ஆயில்யம். அந்த 16:40 இருந்து 30 டிகிரி வரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம். அந்த ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய அம்சத்துல எங்க விழும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆயில்யம் 1 தனுசு, ஆயில்யம் 2 மகரம், ஆயில்யம் 3 கும்பம், ஆயில்யம் 4 மீனம். அது தனுர் மண்டலத்துல அம்சத்துல பிரிக்கும்போது வரும். ஏன்னா நீங்க மறந்துட்டு இருப்பீங்க, அதிகமா படிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு மறுபடியும் ஒரு தூண்டுதல் கொடுக்குறோம். அப்பப்போ தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதிகமா படிக்கிறோம், அது டக்குன்னு மறந்துடுவோம். அந்தந்த நட்சத்திரங்கள் வரும்போது படிக்கிறோம். அந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்றது பெருமாளுடைய அம்சம். கரெக்டா? அதிதேவதை போடுங்க. மகாவிஷ்ணு, புதன் பகவான் மகாவிஷ்ணு. தெய்வம் ஆதிசேஷன், 5 தலைப்பாம்போடு படுத்தது ஆதிசேஷன், தெய்வம் ஆதிசேஷன். இந்த புற்றுநோய் வர்றது, கேன்சர் வர்றதெல்லாம் வந்து பதிந்தனுடைய ஆயில்ய நட்சத்திரம் ரொம்ப பேர் இருக்காங்க. தலை விருச்சிகம், புன்னை மரம், புன்னை. எதுக்கு அதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஏதாவது உடம்புல வந்து அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கணும். உடம்ப வந்து செக் பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே வரும். புரியுதுங்களா? எதுக்கு இது நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது பாருங்க, உங்களுக்கு அது வந்து ஒரு குழந்தை வந்து ஜனனம் ஆகும் பொழுதே எந்தெந்த கிரகம் பொறுப்பேற்றுக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட் ஒண்ணு இருக்கு. அந்த கிரகம் உங்க ஜாதகங்கள்ல எந்த கிரகம் வீக்கா இருக்கோ அந்த உறுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உடம்புல வீக் ஆகி தான் உங்களை வந்து பிறக்க வைப்பான் கடவுள்.
அப்போ ஒரு பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி சர்ன்னு கிழிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது இப்படி 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 இப்படிதான் கிழியும். நீங்க சரியா கிழிக்கணும் அப்படின்னா அந்த பகுதியை மடிச்சு வீக் பண்ணி நல்லா தேய்ச்சி அந்த வீக் பண்ணி அந்த பகுதியை சேர எழுந்த வச்சு அதுக்கப்புறம் கிழிச்சீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே கிழிச்சா எங்கெல்லாம் வீக்கா இருக்கோ அதெல்லாம் கிழிஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ மனிதன் பிறக்கும் பொழுதே இந்த உடல் உறுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பலவீனமாக்கி இந்த கிரகத்தினுடைய அதிபதியை வந்து பாத்தீங்க பலவீனமாக்கி இதுதான் இவர் ஆயுள் பிரிவதற்கான காரணம் அப்படின்னு வச்சிருவான். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்ணு நல்லா இருக்கும். 80 வயசுல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊசியில வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஊத்தும். ஒருத்தருக்கு 10 வயசுல கண்ணாடி போட்டுன்னு இருப்பான். ஒருத்தனுக்கு கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவனை போயிட்டு ஸ்கேன் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நைட்டு கூட 200 ரூபாய் கொடு சார் 200 ரூபாய் கொடு சார் அண்ணா பொண்ணே கூடுவன் 200 ரூபாய் கொடு சார் அண்ணா அவன் பொழுதுக்குமே குடிக்கிறான். சாப்பிடவே மாடியாடா எப்படா இருக்கு நீ அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுதுக்குமே குடிக்கிறான். அவனுக்கு வயசு 55 வயசு ஆகுது. அவன் காலையில எழுந்துக்கிறான் ஆரோக்கியமா போறான் வேலைக்கு போறான். வேலைக்கு போகும்போதே உள்ள சொருகிதான் சாப்பிடுறதே கிடையாது. அவன் ஆரோக்கியமா தான் இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு அனைத்துமே ஜோதிடமா பாருங்க. அனைத்துமே ஜோதிடமா பாருங்க. அந்த குடி அப்படின்னு சொல்றது வந்து சனி பகவான் அதனுடைய சந்திர பகவான். இது வந்து பழக்க வழக்கம் சந்திர பகவான். நார்மலா ஏடா கூடமா குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த குடிச்சா எந்த உறுப்பு பாதிக்கப்படும்? கல்லீரல் பாதிக்கப்படும், கிட்னி பாதிக்கப்படும். அப்ப கல்லீரல் இவனுக்கு வந்து வலுவா இருக்கு. கல்லீரல் வலுவா இருக்கு. அப்ப கல்லீரல் வலுவா இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன உறுப்பு இவருக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும்? குரு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். இப்படிதான் ஜோதிடத்தை யோசிக்கணும். இவனுக்கு கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு. இவனுக்கு குரு ஸ்ட்ராங்கா இருக்கா? அவன் ஜாதகத்தை வாங்கி பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நமக்கு குரு வீக்குங்க, கல்லீரல் வீக்குங்க. கொஞ்சம் சாப்பிட்டா கூட வந்து கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் வந்துரும். ஓகேங்களா? அப்போ டாக்டருங்க சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க இயற்கையில வந்து எந்தெந்த உறுப்பு அவனுக்கு நல்லா இருக்கோ அது சம்பந்தப்பட்டனுடைய அந்த வேலைகள் சிறப்பா இருக்கும். சில பேருக்கு 4ஆம் இடம் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தா ஆர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இயற்கையாகவே வரும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து நான்வெஜ் சாப்பிடுவான், ஃபுல்லா ஃபேட் எடுத்துப்பான், ஸ்மோக்கிங் பண்ணுவான், ட்ரிங்கிங் பண்ணுவான், அத்தனையும் பண்ணுவான். 90 வயசு வரையும் நிம்மதியா இருப்பான். எதுவுமே வராது அவனுக்கு. ஆர்ட்டே வராது. ஆர்ட் பார்த்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிடுது. எதுவுமே பண்ண மாட்டான். ஐயா எனக்கு வலிக்குது ஐயாங்குவான். ஐயா எனக்கு ஒரே வலி அப்படின்னுவான். என்ன செய்ய? அது அவனுக்கு வீக்குன்னு அர்த்தம். அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உடனே அவன் போடுவான். அந்த கடவுள் மேல போட்டுருவான். எல்லாம் பண்றான். அவனுக்கு எதுவுமே வராது. எதுவுமே பண்ணலப்பா. இவனுக்கு ஒண்ணு அவனுக்கு ஏதோ உனக்கு ஏதோ ஒரு உறுப்பு வலுவா இருக்கும். அந்த வலுவா இருக்கக்கூடிய உறுப்பு இவனுக்கு வீக்கா இருக்கும். புரியுதுங்களா? அது அதனுடைய கிரகத்தினுடைய இப்ப ஆதிசேஷன் சரி இதனுடைய தலவிருச்சம் எது? புன்னை மரம். புன்னை மரம். வெண்காந்தல் மலர். இதில் மலர் என்ன? வெண்காந்தல். வாகனம் குதிரை. பறவை கிச்சி. கிச்சி பறவை. அது என்ன பறவை தெரியல எனக்கு. இதனுடைய விலங்கு யோனி விலங்கு அப்படின்னு சொன்னா ஆண் பூனை. பெண் பூனை எதுக்கு சொன்னேன்? புனர்பூசம். வெரி குட். அப்ப புனர்பூசத்துக்கு பெண் பூனை, இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஆண் பூனை. இது பெண்ணுடைய நட்சத்திரம். இது பெண் நட்சத்திரம். இது ஆதிசேஷன். இந்த நட்சத்திரத்தை தான் ராமருடைய தம்பி லக்ஷ்மணன் பிறந்தார். லக்ஷ்மணன் பிறந்தது இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கார். தர்மராஜரும் லக்ஷ்மணன் பிறந்தது. இது அதிதேவதை என்ன யாரு அப்படின்னு சொன்னா ஆதிசேஷன், சர்ப்பம் பாம்பு. இவங்க போயிட்டு போய் சுத்தினாலும் புற்று எங்கெல்லாம் இருக்கோ அதனுடைய கோயில்ல இப்போ திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் புற்று இருக்கு. எங்கெல்லாம் புற்று இருக்கோ அதெல்லாம் சுத்தலாம். சர்ப்ப வழிபாடு செய்யலாம். புன்னை மரம் எங்க விருச்சிக ஸ்தலமா இருக்கோ அதெல்லாம் போயிட்டு நீங்க அந்த கோயிலுக்கெல்லாம் போகலாம். வெண்காந்தல்
அப்படின்னு எங்க இருக்கோ அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். அதனுடைய வெண்காந்தல் மலர். ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஆண் பூனை. இது ஆண் பூனை. இந்த பூனை சம்பந்தப்பட்டனுடைய படங்களை நீங்கள் உங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம், உங்களுடைய இதுல வச்சுக்கலாம். இது உங்களுக்கு வந்து ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால், பூச நட்சத்திரம் பிறந்தா வருமானம் சொல்லக்கூடியது, தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்தந்த கோயிலுக்கு இந்த விலங்குகளுக்கு வீட்டுல பூனையை வளர்க்கலாம். புரிஞ்சதா? புரியுது சார். வெரி குட். அப்போ புன்னை மரம் இது எங்க இருக்கு? மயிலாப்பூர் கபாலீஸ்வரர். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் புன்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க தலவிருச்சகமா இருக்கும் அந்த கோயில்ல. புன்னை மரம் எந்தெந்தனுடைய கோயில் ஸ்தலங்கள்ல இருக்கோ அந்தனுடைய கோயிலுக்கெல்லாம் போனால் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேஷ மண்டலத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட முடிச்சிருக்கோம். மகம் சிம்ம மண்டலத்துக்கு உள்ள வரும். மறுபடியும் கேதுனுடைய நட்சத்திரங்கள். கேதுனுடைய இரண்டாவது அந்த நட்சத்திரங்கள் மறுபடியும் போட்டே வருவாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா மறுபடியும் உங்களுக்கு தூண்டலே இருக்கேன். ஆமா, உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். இப்போ சிம்ம மண்டலத்துக்கு உள்ள என்ட்ரா வரும். அப்ப சிம்ம மண்டலத்தில் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் போது சூரியன், அந்த வீட்டின் அதிபதி யாரு? சூரியன். சரி, அந்த சூரியனுடைய வீட்டில் முதல் நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம். மேஷ மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் கேது நட்சத்திரம். சிம்ம மண்டலத்துல முதல் நட்சத்திரம் கேது நட்சத்திரம். தனுர் மண்டலத்துல முதல் நட்சத்திரம் கேது நட்சத்திரம். கரெக்டா? கரெக்ட் சார். அப்ப கேது லக்னத்துல இருந்தா என்ன பண்ணுவாங்க? முதன்மையா இருக்கணும் ட்ரை பண்ணுவாங்க. முதன்மை, நிர்வாக திறமை முதன்மையா இருக்கணும் அப்படின்னு அவங்க எண்ணங்கள் தலை சிந்தனையில இருக்கும். செவ்வாய் கேது மாதிரி செயல்படுவார் அப்படின்னு சொல்றது இதுதான். சுக்கிரன் ராகு போல செயல்படுவார் என்றது இதுதான். சரி, இந்த மகம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யாரு? சூரியன். சூரியன் அதிதேவதை சூரியன். இந்த தெய்வம் யாரு? சுக்கிரன். மகம் நட்சத்திரத்தினுடைய தெய்வம் அப்படின்னு சொன்னா யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் இதனுடைய தல விருட்சகம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஆலமரம். விருட்சகம் ஆலமரம். இதனுடைய மலர் என்ன? செவ்வள்ளி. செவ்வள்ளி. பறவை கழுகு. பறவை கழுகு. வாகனம் சிங்கம். வாகனம் சிங்கம். வாகனம் சிங்கம். இதனுடைய யோனி, இதனுடைய மிருகம் எது அப்படின்னு சொன்னா ஆண் எலி. எலிக்கு யாரு பகை? பூனை. 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 இப்போ பூனை வந்து எந்தெந்த நட்சத்திரம் சொல்லியிருக்கேன்? இப்போ ஆயில்ய நட்சத்திரம் சொல்லியிருக்கேன். இப்போ ஆயில்ய நட்சத்திரம் மகன் நட்சத்திரமும் மகன் நட்சத்திரனுடைய யோனி வந்து பாத்தீங்கன்னா எலி. பகை நட்சத்திரங்கள தானே வருது, பகை தானே. யோனியில பகை, யோனியில பகை அப்படின்னும் பொழுது திருமணத்துக்கு வந்தா நான் மகன் நட்சத்திரங்க, நான் ஆயில்ய நட்சத்திரங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எங்க தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியில்லைங்க, வேண்டாங்க அப்படின்னு சொல்ல தோணுமா?
அதுக்கு தான் சொன்னேன். இப்போ அது வந்து ஆயில்ய நட்சத்திரம், அது வந்து பாத்தீங்கன்னா ஆண் பூனை, பூனை. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆண் எலி. அப்ப இதனுடைய அந்த பொருத்தங்கள் சரியா இருக்காது. அந்த பொருத்தங்கள் அந்த நட்சத்திரங்கள்ல வரக்கூடிய விஷயங்கள் சரியா இருக்காது. இந்தனுடைய இந்தனுடைய நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யம தர்மராஜன் தோன்றி பிறந்ததே இந்த நட்சத்திரம் தான். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தார் யம தர்மராஜன். மகம் நட்சத்திரம். சார் இந்த நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் இல்லைங்க சார்? இது வந்து பெண் நட்சத்திரம். இந்த பாலினம் பெண். இந்த தலவிருச்சிகம் திருவண்ணாமலை அண்ணாமலையார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்ல இந்த ஆலமரம் தலவிருச்சகமா இருக்கும். ஏன்னா அதிதேவதை சூரியன். மகன் நட்சத்திரம் அதிதேவதை சூரியன். இப்ப நம்ம இந்த மகன் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இது நீங்க கால்குலேஷன் பண்ணீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பேசிக்ன்றனா ரொம்ப நாள் இன்னும் போனா ஒரு மாசம் கூட எடுக்கலாம். இன்னும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகி அவயோகி இதெல்லாம் நான் இன்னும் உங்களுக்கு எடுக்கல. இதெல்லாம் போனா இன்னும் போகும் போல் தெரியுது. ரொம்ப நாள் போகும் போல் தெரியுது. பேசிக்கல வந்து அது பின்னாடி பாத்துக்கலாம். இப்போ மகம் சொல்லிட்டேன். இந்த கேது அதாவது பாருங்க ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு எண்ணு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா எந்தெந்த கிரகத்துக்கு என்னென்ன எண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா சூரியன்னா 1, சந்திரன்னா 2, குரு அப்படின்னு சொன்னா 3, ஓகேங்களா? ராகு அப்படின்னு சொன்னா 4, புதன்னா 5, சுக்கிரன்னா 6, கேதுன்னா 7, சனின்னா 8, செவ்வாய்னா 9. அந்தந்த கிரகங்களுக்கு ஒரு என்னுடைய எண்ணு கொடுக்குறாங்க ஆதிக்க எண். அப்போ மகம் அப்படின்னு சொல்லும் பொழுது 7வது எண் சூரியன்னா 1. அரசு வாகனங்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 1ல வரும். கவர்மெண்ட் ஜூப் எல்லாத்தையும் பாருங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 தான் வரும். சூரியன் அரசு சூரியன். இந்த கேதுன்றது 7. இந்த மக நட்சத்திரம் பிறந்தவங்க அந்த சூரியன் வீட்டு இருக்கனால 1, 7 அதிர்ஷ்டமான நம்பர். எப்படியெல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ணுமோ எப்படியெல்லாம் மைனஸ் திங்க் பண்ணுமோ திங்க் பண்ணீங்க. 1, 7 அதிர்ஷ்டமான நம்பர். ஐயா புரியுதா? இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆரஞ்சு நிறம் பச்சை நிறம். ஏன் இதனுடைய சிம்ம ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானமும் 11ஆம் இடம் லாபஸ்தானமும் வரும். 2, 11 சூப்பரா இருக்கும். புதன் பச்சை நிறத்தை யூஸ் பண்ணும் பொழுது ஐயா புரிஞ்சுதா? லாஜிக் புரியுதா? அப்படின்னு நீங்க வந்து பாதி சிந்திக்க தொடங்குங்க. பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. இதனுடைய சூரியனுடைய கல்லு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வைடூரியம் மாணிக்கம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மாணிக்கம் என்றது சூரியன், வைடூரியம் என்றது வந்து கேது. அப்ப அதிர்ஷ்டக்கிழமை அப்படின்னு சொன்னா ஞாயிறு புதன் சொல்லலாம். இப்படி நீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நீங்க வந்து டெவலப் பண்ணிடுங்க. சரி, இப்ப நாம வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். 2வது நட்சத்திரம். 2வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம். சிம்ம மண்டலத்தில் 2வது நட்சத்திரம். மொத்த நட்சத்திரம் 11ஆம் நட்சத்திரம். 27 நட்சத்திரம் 11ஆம் நட்சத்திரம். சிம்ம மண்டலத்தில் 2வது நட்சத்திரம். உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறேன். சரி, அப்படின்னா பூர நட்சத்திரம் அதிபதி யாரு? சுக்கிரன். அவர் எங்க இருக்காரு? சிம்ம வீட்டுல இருக்காரு. சிம்ம வீட்டுல போட்டிருக்காங்க. சரி, இதனுடைய அதிதேவதை ஆண்டாள்.
ஆண்டாள் கோயில் எங்க இருக்கு? ஸ்ரீவல்லிபுத்தூர். ஸ்ரீவல்லிபுத்தூர். தமிழ்நாடுடைய கோபுரமா என்ன பண்றாங்க? ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரம். ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரம். அவ்வளவுதான். எல்லாருமே டிஎன்பிசி எக்ஸாம் எழுதலாம் போல் தெரியுது. எல்லாம் பாஸ் ஆயிடுவீங்க போல் தெரியுது. நான் கூட அப்படியே எழுதி பாஸ் பண்ணேன். ஆனா அந்த டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கும் பொழுது ஊருப்பட்ட புக்ஸும் படிச்சேன். எந்தெந்த புக்ஸ் ரோட்ல ஒரு புக்ஸ் கடந்தா கூட அந்த பிளாட்ஃபார்ம்ல அதனுடைய சென்னையில ட்ரிபிள் கேன்ல புக்ஸ் வந்து இருந்தா கூட அந்த புக்ஸ் வாங்கி படிச்சுட்டே இருந்தேன். அதனுடைய படிக்கும் பொழுது அந்த ஜிகே தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அடாப்ட் ஆச்சு. உலக நடப்பா இருக்கட்டும், அந்த எந்தெந்த நாடுகளா இருக்கட்டும், அந்த நாட்டுல அவங்க எப்போ வந்து பாத்தீங்கன்னா படையெடுத்தாங்க, அவங்க எப்போ ஃப்ரீடம் ஆனாங்க, அவங்க அந்த நாட்டுல அந்த டெமோக்ரஸியா கம்யூனிசமா அந்த ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஜியாகிரபியா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், லாங்குவேஜா இருக்கட்டும், எத்தனையுமே இந்த டிஎன்பிசிக்கு யாராவது உங்க ஜிகே டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஜாப் கிடைக்குதோ இல்லையோ, ஒரு டிஎன்பிசிக்கு அல்லது யூபி இதனுடைய சிவில் எக்ஸாமுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஏஜ் இருக்கிறவங்க உங்க பசங்களை ட்ரை பண்ணுங்க. ஜாப் கிடைக்குதோ இல்லையோ ஜிகே சூப்பர் ஆயிடுவாங்க. ஜாப் கிடைக்குது கிடையாது ரெண்டாவது விஷயம். ஜிகே சூப்பர் ஆயிடுவாங்க. எல்லாமே அப்டேட் வந்துடும். அந்த நாலேஜ்ன்றது வந்துடும். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு நாட்டும் ஒரு பொது பார்வை ஒரு இது அமெரிக்காவா ஜெர்மனியா ஜெர்மனின்னா என்ன ஆச்சு ஏன் அந்த நாடு வந்து அதனுடைய நாட்டினுடைய மக்கள் என்ன அங்கனுடைய சுச்சுவேஷன் என்ன கலாச்சாரம் என்ன ரஷ்யா என்ன ரஷ்யா வந்து எப்படி இருந்தது சோவியத் யூனியன் எப்படி இருந்தது எப்படி பிரிச்சானுங்க அது எப்படி உருவாச்சு அங்க என்ன நடந்தது அதெல்லாம் ஃபுல்லா உங்களுக்கு வந்துடும். எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. இந்தியா என்ன எப்ப யாரு இங்க வந்தா எப்படி எல்லாம் ஒன்றிணைந்தாங்க என்ன சொல்லிட்டு. சரி, ஏன்னா எனக்கு ஹிஸ்டரியே தெரியாது. நானு டிஎன்பிசி படிக்கும் பொழுது காஞ்சிபுரத்துல போய் படிச்சுட்டு ஹிஸ்டரி எடுப்போம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் நண்பர்கள் பயிலகம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துல வந்து படிச்சோம். அப்போ அந்த படிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா நான் கிளாஸ் எடுப்பேன். நானும் படிச்சுட்டே இருந்தேன். இன்னும் ஜாப் கிடைக்கல. அப்போ கிளாஸே எடுப்பேன் நான் ஹிஸ்டரிய. அப்ப கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஹிஸ்டரி வந்து ரொம்ப ஃபேவரட்டா வரும். அந்த 1 hour கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டேட் வைஸ் இயர் வைஸ் அப்படியே டீச்சிங் எடுத்து வந்துருவேன். அப்படி சொல்லும் பொழுது அந்த கிளாஸ்ல 150 பேர் கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க. மற்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு படிக்கவே மாட்டாங்க. அப்படியே ஸ்டோர்ல அப்படியே மைண்ட் அப்சர்வ் ஆயிடும். ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஈஸியா அப்சர்வ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி. சரி, இப்போ தெய்வம் யாரு? ஆண்டாள். தெய்வம் சூரியன். அரியமான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அரியமான் சூரியன் பிராக்கெட்ல சூரியன். தல விருச்சிகம் பலாமரம். தல விருச்சகம் பலாமரம். மலர் வெண்தாமரை. வெள்ளையா இருக்கக்கூடிய தாமரை வெண்தாமரை மலர். சுக்கிரனுடைய ஆதிக்கம். பறவை பெண் கழுகு. வாகனம் கருடன். யோனி பெண் எலி. மகம் ஆணிலி, இது பெண்ணெலி. விலங்கு யோனி. பாலினம் பெண். பாலினம் பெண். சுக்கிரனை எத்தனை வருஷம்? 20 வருஷம். 20 வருஷம். இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க தான் பார்வதி தேவி. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் பார்வதி தாயார். அப்போ சிவபெருமான் எந்த நட்சத்திரம் பிறந்ததா சொல்றாங்க? சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை. அப்ப இந்த திருவாதிரையிலிருந்து பூரம் எத்தனை நட்சத்திரமா வரும்?
இந்த திருவாதிரையிலிருந்து பூர நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமா வரும்? என்னங்க? 6 6 6 6 ஆறாவது ஆறாவது நட்சத்திரம். நட்சத்திரம். என்ன தாரை? ஆறு தெரியல. ஒன்னே கொடுத்துட்டு காம உட்காந்துட்டு ஜென்மதாரை, சம்பத்து தாரை, சாதக தாரை தாரை, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதாவது பிரச்சனைக்குரிய தாரை, தியாக தாரை, சாதக தாரை, வதை தாரை, மித்திரதாரை, பரமமித்திர தாரை அப்படின்னு தாரா பண்ண. அப்ப சாதக தாரையா வருதா? பாருங்க எப்படி எல்லாம் வருது பாருங்க. ஆமாங்க பாருங்க, அவங்க நம்முடைய முன்னோர்கள் அமைச்சிருக்காங்க. எப்படி கூட்டினாலும் அதை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் கூட்டி நம்ம செக் பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். இப்போ அவங்க எல்லாம் வந்து யாரு எப்படி எல்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்க. அதுதான் சாதக தாரை. இதனுடைய மலர் இதனுடைய மரம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பலாமரம். இதனுடைய தல விருச்சிகம் பலாமரம் வந்து திருமணஞ்சேரி. இது திருமணஞ்சேரி எதுக்கு ஃபேமஸ்? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு போனா திருமணஞ்சேரியில கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மயிலாடுதுறையில இருந்து குத்தாலம் வழியா போனா அது வந்து வருதான். கரெக்டா? போயிருக்கீங்களா திருமணஞ்சேரிக்கு யாராவது? போயிருக்காங்க. நான் கும்பகோணம் பக்கமே போனது கிடையாது. வள்ளியும் போன ஒரு நாளைக்கு. ரைட். இப்போ இதுல வந்து பாத்தீங்க மூன்றாவது நட்சத்திரம் உத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை உத்திரம். ஒரு பாதம் எங்க இருக்கும்? சிம்மத்தில். மற்ற 3 பாதங்கள் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் எங்க இருக்கும்? கன்னியில். இந்த உத்திர நட்சத்திர பிறந்தவன் ஐயப்பன். உத்திரம் நட்சத்திரம் ஐயப்பன். இதனுடைய தெய்வம் யாரு? சூரியன். தல விருச்சம் அப்படின்னு சொல்றது வந்து அலரி. மலர். உத்திர நட்சத்திரனுடைய அதிபதி யாரு? சூரியன். செந்தாமரை. மலர் செந்தாமரை. பறவை வந்து கிழுவை பறவை அப்படின்னு ஒரு பறவை இருக்கா. கிழுவை. வாகனம் மயில் தேர். மயில் பூட்டிய தேர் வாகனம். மிருகம் எருது. ஜல்லிக்கட்டு காளை நடக்கிறாங்கல்ல, எருது. ஜல்லிக்கட்டி காளை அடைப்பது வந்து எருது. ஓகேங்களா? சரி. சூரியனுடைய அந்த திசை எத்தனை வருடங்கள்? 6 years. 6 வருடங்கள். வெரி குட். இருக்கிறதுலே குறைந்த திசை இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். அப்போ சூரியன் குறைந்த வருட திசை. ஆயுள் காரகன் யாரு? சனி பகவான். சனி பகவானோட குறைந்த திசை இருக்கக்கூடிய கிரகங்கள் இணைந்திருந்தால் அவர்கள் குடும்பத்தில் குறைந்த ஆயுள் யாரு அப்படின்னு கேட்போம். நல்லா கேட்டுங்க. சனி பகவான் அதாவது சனி பகவான் வந்து ஆயுள் காரகன்.
அந்த சனி பகவானோட சூரியனோ, குறைந்த வருட தசை செவ்வாயோ, கேதுவோ, சந்திரனோ இவர்கள் இணையும் பொழுது அவர்கள் குடும்பத்தில் குறைந்த ஆயுள் இருந்தவர்கள் யார் அப்படின்ற கேள்வி எழும். ஆயுள்காரன் கூட. இந்த சனி பகவானோட சுக்கிரனோ, புதனோ, மற்றனுடைய குருவோ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நீண்ட அதிக ஆயுள் இருக்கவங்க யாரு உங்க குடும்பத்தங்கள்ல இருந்தவங்க கேட்பாங்க. அப்போ ஆயுள் காரகனோட குறைந்த ஆயுள் கொண்ட கிரகங்கள் இணையும் பொழுது குறைந்த ஆயுள் இருக்காங்க யாருங்க அப்படின்னு கேட்போம். புரிஞ்சுதா? அப்படியே வரும்போது புரியுது அப்படி சார். கொஞ்சம் 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 உங்களை வந்து இன்க்ரீஸ் பண்றோம். ஊருகா மாதிரி டச் பண்றோம். ரைட். இந்த ஹையர் கிளாஸுக்கு வர்றதுக்கு யாருக்கு எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்? சார் இதோட அதிதேவதைங்க சார்? எதுக்கு? சூரியன். உத்திரம். இது தெய்வம் ஆமாமா, தெய்வம் சூரியன். அதிதேவதை ஐயப்பன். ஓகே. ஓகேங்க சார். இது ஆண் நட்சத்திரமாங்க சார்? எஸ், பெண் நட்சத்திரம். ஓகேங்க சார். மிருகம், எருது. சரி, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அஸ்தம் நட்சத்திரம் போடுங்க. அஸ்தம். சார் முக்கியமற்ற கோயில் சார். இந்த அஸ்தம் நட்சத்திரத்துடைய அதிபதி யாரு? சந்திரன். சந்திரன். இதனுடைய அதிதேவதை யாரு? காயத்ரி தேவி. காயத்ரி தேவி. தெய்வம் சவிதா. சவிதா அப்படின்னா என்ன? காலை சூரியன். ஏழு குதிரைகள் பூட்டிய தேர் மாதிரி அதனுடைய சூரியன் வருவார். தலவிருச்சிகம் வேலமரம். வேலமரம். மலர் வெள்ளல்லி. மலர் வெள்ளல்லி. பறவை பருந்து. சந்திரனுடைய விமானம் முத்து விமானம். முத்து விமானம். இதனுடைய யோனி விலங்கு என்ன? பெண் எருமை. அது எருது. உத்தரத்துக்கு எருது சொன்னேன். இது எருமை. எருமாடைன்றாங்கல்ல, இதுதான் கருப்பா இருக்குல்ல எருமை, பெண் எருமை. இது வந்து ஆண் நட்சத்திரம். ஆண் நட்சத்திரம். இதனுடைய தலவிருச்சிகம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேலமரம். வேலைன்னா வில்வ மரம். வில்வ மரம் போட்டது. வில்வ மரம். சரி. சித்திரை. சித்திரை நட்சத்திரம். செவ்வாயினுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இதனுடைய அதிதேவதை விஸ்வகர்மா. விஸ்வகர்மா. எனக்கு 27 நட்சத்திரமே இன்னும் மனப்பாடம் பண்ணல. ஏகப்பட்டது கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் என்ன செய்ய? தலை கிருகிருன்னு வருதே அப்படின்ற மாதிரி தோணுது. மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியே கேக்குது. விஸ்வகர்மா.
தெய்வம் தெய்வம் துவஸ்டா துவஸ்டா அப்படின்னா என்னன்னா தேவலோக சிற்பி தேவலோக சிற்பி அவர் தான் துவஸ்டா அப்படின்ற தெய்வம். தேவலோகத்தை சிற்பியா இருப்பவர். சித்திரை நட்சத்திரனுடைய தல விருச்சிகம் வில்வமரம். மலர் செண்பகம். மலர் செண்பகம். செவ்வாயினுடைய மலர் செண்பகம். இதனுடைய பறவை மரங்கொத்தி. மரம் கொத்தி. வாகனம் அன்னம். மிருகம் பெண் புலி. புலி அப்படின்றாங்கல்ல, பெண் புலி புலி அப்படின்ட்டு. பெண் புலி. இதனுடைய பாலினம் அலி. இந்த அலி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பாலினம் வேற எதுக்கு கொடுத்திருக்கேன்? மிருகசீரத்தை குடிச்சிருக்கேன். மிருகஷீரிடம். பாருங்க, செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருகசீடமும் அலி கிரகம், அலியினுடைய கேரக்டர். இங்க சித்திரையும் அலின்னு சொல்றேன். 2 அலி நட்சத்திரங்களை சேர்ந்தால் பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. திருமண பொருத்தத்துல இதெல்லாம் யூஸ் ஆகும். இதெல்லாம் டூலா அப்ப எடுத்தா அது வைப்பேன், ஐயா அப்படின்னு வைப்பேன். புரியுதுங்களா? இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பெண் புலின்னு சொல்லிட்டோம். இந்த பெண் புலிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடு பகையா இல்லையா? பத்தி கிருத்திகை நட்சத்திரமோ பெண் ஆடு கிருத்திகை நட்சத்திரம் சொல்லியிருப்பேன். கேளுங்க, எல்லாத்தையும் நோட் சேர்ந்து பார்த்துதான் அப்படியே அதான் சொல்லியிருப்பேன். அப்ப பூச நட்சத்திரத்துக்கு ஆண் ஆடுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு ஜாயின் பண்ணா தன்னுடைய ஆடு போய் சாப்பிட்டா என்ன பண்ணும்? அந்த பகை நட்சத்திரம் ஷூட் ஆகுமா? ஆகாது, அடிச்சு சாப்பிடும். அப்போ அதனுடைய விலங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பாலினம் எதிர்த்தன்மையா இருக்கக்கூடிய பகை நட்சத்திரங்கள வரக்கூடிய சுச்சுவேஷன்ல தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனை. புரிஞ்சுதா? இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். சரி, அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அலி கிரகம். இதுல அலி கிரகம். இதனுடைய தலவிருச்சிகம் அப்படின்னு சொல்றது வில்வமரம். கோயம்புத்தூர்ல கோணியம்மன். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. இங்கெல்லாம் தலவிருச்சகமா இருக்கு இந்த கோயில்கள்ல. அப்ப இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் வந்து மேக்சிமம் யாரு கும்பிட்டா நல்லா இருக்கும்? முருகப்பெருமான். இதனுடைய செவ்வாயினுடைய கடவுளே முருகன் தான், போர் கடவுள். சார் உத்தர நட்சத்திரத்துக்கும் சொல்லுங்க சார், அந்த எந்த கோவில்னு சொல்லிட்டு அந்த தலவிருச்சகம் இருக்குது. அது பாப்புலர் இருக்குத மட்டும் சொன்னேன். உத்தர நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூலனூர், ஈரோடு, காங்கேயம் போற வழியில இருக்கான் மூலனூர். தஞ்சையில வந்து பாத்தீங்கன்னா இடையாற்று மங்கலம் மாங்கல்யேஸ்வரர் கோயிலுக்கு செல்லலாம். உத்திர நட்சத்திரம் அதனுடைய தலவிருச்சம் அலரி அந்த கோயில்ல வந்து இருக்கும். சார் இடையாற்று மங்கலம் மாங்கல்யேஸ்வரர் கோயில். மாங்கல்யேஸ்வரர்
சுவாதி நட்சத்திரம். சுவாதி ராகு பகவானுடைய 2ஆம் நட்சத்திரம். துலா ராசியில் இருக்கு சுவாதி நட்சத்திரம். அது காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு. இந்த 7ஆம் வீடு பாதிச்சால் இரண்யா ஃபைல் எல்லாம், இரண்யா பிரச்சனை எல்லாம் வரும். இரண்யன்னா குடல் இறக்கம். அந்த குடலை கிழிச்சவர் யாரு? நரசிம்மர். நரசிம்மர். யாரை பிடிச்சாரு? இரணியன். பேர் என்ன வைக்கிறான்? இரண்யா அப்படின்னு வைக்கிறானா இல்லையா? பார் எப்படி எல்லாம் வைக்கிறான் பாருங்க. நரசிம்மர் அந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையே, ஓகேங்களா? அதிதேவ நரசிம்மர். நரசிம்மர் இரண்யா பல குடல் இருப்பாராம். அது 7ஆம் இடம், வயிறு சம்பந்தனுடைய அந்த குடலை கிழிக்கிறான். அதுக்கு சயின்ஸ்ல என்ன வைக்கிறான்னா இரண்யான்னு வைக்கிறான். நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பேரை வச்சு இவன் வைக்கிறான் இரண்யான்னு. ரைட். இப்போ சுவாதி நட்சத்திரம் அதிதேவதை நரசிம்மர். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நரசிம்மர தெய்வ சாமியை வணங்கினா சிறப்பு. அது சோளிங்கர்ல இருக்கக்கூடிய நரசிம்மர் சூப்பரா இருக்கும். யோக நரசிம்மரா இருப்பாருங்க. தெய்வம் வாயு பகவான். தெய்வம் வாயு பகவான். தலவிருச்சிகம் மருத மரம். மருதம் மருதம் மருத மரம். மலர் மந்தாரை. மந்தாரை. இந்த மலர் எல்லாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கக்கூடிய நியமங்கள்லாம் அந்தந்த உரிய தெய்வங்களுக்கு போகும் பொழுது அந்தந்த கோயிலை வச்சு நிற்பான். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்தந்த கோயிலுக்கு நீங்க சோழிங்க நரசிம்ம கோயிலுக்கு போகும்போது மந்தாரை பூ வச்சு நிற்பான். கரும்பு வழினா திருநள்ளாருக்கு போகும்போது அங்க இருக்கும். அந்தந்த கோயில்கள்ல அந்தந்த பூ இருக்கும். அப்ப யோசிக்கணும், இந்த பூ எது வித்தியாசமா இருக்கு, இது இங்க வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க படிச்சது பார்த்தீங்கன்னா இது பேர் என்னன்னா அவனுக்கு விற்கிறவனு சொல்ல தெரியாது. அவன் ஒரு பேர் வச்சிட்டு இருப்பான். அவன் ஒரு பேர் ஒண்ணு வச்சு நிற்பான். அவனுக்கு சொல்ல தெரியாது. நீங்க சொல்லணும் இதன் பேர் உண்மையான பேர் கரும்புவளை, இதன் பேர் மந்தாரை அப்படின்னு நீங்க சொல்லணும் கரெக்டா. இது சனி பகவானுக்கு ஏற்ற மலர் கரும்புவளை அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? சரி, இதனுடைய மலர் மந்தாரை. இதனுடைய பறவை அப்படின்னா தேனி. தேனி. வாகனம் ஆடு. வாகனம் ஆடு. இதனுடைய யோனி விலங்கு அப்படின்றது ஆண் எருமை. பெண் எருமை எதுக்கு சொன்னேன்? அஸ்த நட்சத்திரத்தை சொன்னோமா? அஸ்த நட்சத்திரம் பெண் எருமை சொன்னோம். அதுக்கப்புறம் சித்திரை வர்றது பாத்தீங்கன்னா பெண் புலி சொன்னோம். அந்த சித்திரை நட்சத்திரமும் மிருகசீர நட்சத்திரமும் அலி கிரகம், அலியினுடைய நட்சத்திர தன்மை உள்ள கிரகம் சொன்னோம். இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடியது பெண் எருமை. இந்த ஆண் எருமை இது பெண் நட்சத்திரம். பெண் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் தோன்றியவர் தான் நரசிம்மர். நரசிங்க பகவான், நரசிங்கமூர்த்தி. இந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பிறந்தவர் தான் நரசிம்மர். இந்த தல விருட்சகமா இருக்குது திண்டிவனத்துல லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயில்ல தல விருட்சகமா இருக்கும் லட்சுமி பெருமாள். மருதமரம். மருதமரம் எங்க இங்க தல விருட்சகமா இருக்கு அப்படின்னு சொன்னா திண்டிவனத்துல லட்சுமி நரசிம்ம பெருமாள். விசாகம். விசாகம்
குரு பகவானுடைய நட்சத்திரம் விசாகம். குரு பகவானுடைய நட்சத்திரம் விசாகம். குரு பகவான் நட்சத்திரம் விசாகம். இதனுடைய அதிதேவதை யாருன்னா சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் யாருன்னா முருகன். சுப்பிரமணியன். தெய்வம் யாருன்னா இந்திரகனி. இந்திரலோகத்துல புரோகிதம் செய்யறவங்க, யாகம் நடத்துறவங்க தலைமை இந்திரகனி தெய்வம். இந்திரலோகத்தில் புரோகிதர். தலவிருச்சகம் விலாமரம். விலா விலா விலாமரம். விசாக நட்சத்திரத்தினுடைய மலர், அதனுடைய அதிபதி யாருன்னா குரு பகவான். முல்லை. அந்த முல்லையை வேற எந்த நட்சத்திரம் சொல்லியிருப்பேன்? புனர்பூசம். அதுவும் குரு நட்சத்திரம் தானே. ஒரே குழப்பம்ப்பா. நான் டாக்டர் படிக்கும் போது கூட இவ்வளவு படிக்கல ஐயா. என்னையா நீ பெரிய ரோதனையா இருக்கு எனக்கு. நான் படிக்கும்போது இவ்வளவு படிக்கல, இவ்வளவு ஞாபகம் வைக்கிறது. நான் இப்போ நான் டாக்டர் படிக்கும் போது 4 இன்ஜெக்ஷன் தான் போட்டேன். இதுன்னா எப்படி இருக்கு? இதனுடைய பறவை செங்குருவி. பாருங்க, இவ்வளோ படிச்சு இவ்வளோ பண்ணா அசால்ட்டா கேட்பாங்க, என்ன என் ராசி என்ன லக்னன்ட்டு. யோ நான் எவ்வளவு படிச்சு கொஞ்சம் கொஞ்சம் இரியா, பொறுமையா இரியா அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு படிச்சிருக்கேன் நான், எவ்வளவு ஞாபகத்தை வச்சுக்கிட்டு நீ கேட்டோன்னு டக்குன்னு சொல்லிடணுமா, இரியா அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு படிச்சிருக்கேன் நானு, சும்மா உடனே சொல்லி கொடுன்னு எப்படி சொல்றது அப்படின்னு. அவன் எதுவுமே படிச்சுக்க மாட்டான். அவன் விஷயத்தை ஏதாவது கப்சா விட்டுனே இருப்பான். ஒண்ணு என் ராசி இப்படி ஆச்சே, இப்படி இருக்குமே, என்ன எந்த புக்லயே படிச்சேன்னு எங்கேயே படிச்சேன்னு தெரியாது. ஆனா தெரிஞ்ச மாதிரியே பேசுவான். பறவை செங்குருவி. வாகனம் யானை. குரு பகவான் யானை. யானை ஆனை இல்ல, யானை யானை. சரி, விசாகம். இதனுடைய வாகனம் என்ன? இதனுடைய வாகனம் என்ன? பெண் புலி. அப்போ ஆண் புலி எதுக்கு சொன்னேன்? சித்திரை. சித்திரை ஆண் புலி, இது பெண் புலி. யோனியில விலங்குல. விசாகம் பெண் புலி, அது ஆண் புலி. இல்ல, ஆண் புலி சித்திரை கிடையாது சார், பெண் புலி தான் சித்திரை. ஆண் புலி இப்ப விசாகம் சித்திரை ஆண் புலியே பெண். சித்திரை ஆண் புலி, விசாகம் பெண் புலி. நான் மாத்தி சொல்லியிருந்தா நீங்க மாறி இருக்கு. மாறிச்சா? ஆமா, ரைட். அப்போ சித்திரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஆண் புலி, இது பெண் புலி. புலி இதனுடைய தலவிருச்சகம் விலாமரம் எந்த கோயில் இருக்குன்னா, இது நத்தம் கபீர்தலம் கஜேந்திர வரத பெருமாள். நத்தத்துல கபீர்தலம் கஜேந்திர வரத பெருமாள் இந்த கோயில் இருக்கு, தலவிருச்சகமா இருக்கு. சரி, இப்போ அனுஷம். அனுஷம் சனி பகவானுடைய 2வது நட்சத்திரம் அனுஷம்.
ஓகேங்களா? அனுஷம். அதிதேவதை மகாலட்சுமி. அதிதேவதை மகாலட்சுமி அனுஷம் நட்சத்திரம். இதனுடைய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன். லக்ஷ்மி நாராயணன் அதாவது பெருமாளும் அம்மாவும் பாத்தீங்கன்னா காட்சி அளிக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணன் ஒருங்கிணைந்த இருக்கக்கூடிய அம்மன். அது அதனுடைய உருவம், அந்த காட்சி தான் லக்ஷ்மி நாராயணன். ஐயாவும் அம்மாவும் 2 பேரும் அதனுடைய காட்சி தரக்கூடியது. அதிதேவதை மகாலட்சுமி. விருச்சிகம் விலாமரம். மலர் கருங்குவளை. சனி பகவானுடைய நட்சத்திரம் கருங்குவளை. பறவை வானம்பாடி. பறவை வானம்பாடி. வாகனம் காகம். வாகனம் காகம். மிருகம் பெண்மான். மான் துள்ளி போற மான், நெகிரி எரிகுதியில் மான், பெண்மான். யோனி யோனி மிருகம் பெண்மான். பாலினம் ஆண். பாலினம் ஆண். இந்த மானுக்கும் புலிக்கும் செட் ஆகுமா? பாத்துங்க, எது எதுக்கு Set செட் ஆகாது. ஆகும், அப்படி எதுக்கு செட் ஆகாதுன்னு யோசிக்கணும். ரைட். விசாகம் பாலினம் சார். ஐயா, விசாகத்தோட பாலினம் சார். விசாகம் பாலினம் பெண்ணு. இதனுடைய தலவிருச்சகம் எங்க இருக்கு? திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில், காளகஸ்தி கோயில்ல. காளகஸ்தி கோயில்ல நானும் எங்களுடைய நண்பரும் கோயிலுக்கு போவோம். அந்த தலவிருச்சகத்தை காட்டுவோம். இது என்ன சார் அப்படின்னு கேட்போம். எங்களுக்கு தெரியாதுன்னு. அப்ப இந்த தலவிருச்சகம் எங்க இருக்கு? அங்க போர்டே போட்டிருப்பான். காளகஸ்தியில போயிட்டு பாத்தீங்கன்னா அங்க போர்டே போட்டிருப்போம். விலாமரம். திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயில். யோக நரசிம்மர். யோக நரசிம்மர் சோளிங்கர். இந்த விலாமரமும் மகிழ மரமும் ஒண்ணுதானே? மகிழ மரம் அப்படின்றது ஒண்ணுதான். மகிழ மரம் பிராக்கெட்ல மகிழ மரம் போட்டு. சிம்ம மண்டலத்தின் கடைசி நட்சத்திரம் கேட்டை. சிம்ம மண்டலத்தின் கடைசி நட்சத்திரம் கேட்டை. புதனின் 2வது நட்சத்திரம் கேட்டை. 27வது நட்சத்திரம் 18வது நட்சத்திரம் கேட்டை. ஒரு நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் வரும் பொழுது உங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் பயணக்கூடிய அந்த நேரம் சந்திராஷ்டமம். புரியுதுங்களா? கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யாரு அப்படின்னு சொன்னால் வராக பெருமாள். வராக பெருமாள், வராகமூர்த்தி. அதிதேவதை யாரு? வராக பெருமாள். தெய்வம் யாரு? இந்திரன். இந்திரன் இந்திரலோகத்தின் அரசன் இந்திர பகவான். இந்த இந்திரன் பண்ண வேலை தான்
அரக்கர் கிட்ட தன்னுடைய சக்தி எல்லாம் இழந்துட்டு மீண்டும் சக்தி வரணும்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா தவம் இருந்து வரும் பொழுதுதான் வந்து அந்த அமுதத்தை பருகணும்னு சொல்றதுக்கு அதை செய்யும் போது வந்தது அந்த ராகு கேது உருவானது. சரி, மேக்சிமம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புராணங்கள்லாம் படிங்க. புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம் அதெல்லாம் படிங்க. சரி, அதிதேவதை வராக பெருமாள், இந்திரன், தலவிருச்சிகம், பராய்மரம், பிராய்மரமா பராய்மரமா பிராய்மரமா பராய்மரம், அது ப்ரொனவுன்ஸ் எப்படி வருதுன்னு தெரியல. பராய்மரம். அப்போ இந்த புதனுடைய மலர் வெண்காந்தல், மலர் வெண்காந்தல். இதனுடைய பறவை சக்கரவாக பறவை. வாகனம் குதிரை. இதனுடைய விலங்கு ஆண்மான். பெண்மான் யாருக்கு சொன்னேன்? அனுஷம். ஆண்மான். பாலினம் பெண்ணு. நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய வழுவூர் கிருத்திவாசன் கோயில்ல, நாகப்பட்டினம் வழுவூர் கிருத்திவாசன் பிச்சாண்டவர் இந்த கோயில்ல இந்த பிராய் மரம் வந்து பாத்தீங்கன்னா தலவிருச்சகமா இருக்கு. நாகப்பட்டினம் வழுவூர் கிருத்திவாசன் பிச்சாண்டவர். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நான் அனுஷ நட்சத்திரம் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது உங்க குடும்பம், உங்க தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஆமா, ஓகேங்களா? இதனுடைய அதிர்ஷ்ட எண் 5, 9. கேட்டை அதிர்ஷ்ட எண் வந்து 5, 9. 5 அப்படின்றது வந்து புதன் பகவான். 5 அப்படின்றது வந்து புதன் பகவான். இதனுடைய அதிர்ஷ்ட தேவதை சுப்பிரமணியரும் ஐயப்பனும். இந்த கேட்டை நட்சத்திரனுடைய அதிர்ஷ்ட தேவதை யாருன்னா சுப்பிரமணியனும் ஐயப்பனும். ஏன்னா அது செவ்வாயினுடைய வீடு சுப்பிரமணியர். அந்த கேட்டை நட்சத்திரம் எந்த வீட்டுல இருக்கு? செவ்வாயினுடைய வீட்டுல இருக்கு. அதிர்ஷ்ட மலர் எதுன்னா வெண்காந்தல். சரி, நாளை தொடர்ச்சி பண்ணிடலாம். நாளை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தனுர் மண்டலத்தை தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எடுத்துடலாம். நல்லா படிங்க. இதெல்லாம் வந்து ஞாபகத்தை வச்சுக்கங்க, முடிஞ்ச வரை ஞாபகத்தை வச்சுங்க. அப்பப்ப படிக்கும் பொழுது எடுத்து புரட்டி பாருங்க, இதெல்லாம் ஞாபகம் வரும். நாளை நாம வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய தனுர் மண்டலத்தை படிச்சுட்டு மிச்சம் பேலன்ஸ் இருக்குது என்னவோ அதெல்லாம் வந்து பார்த்துருவோம். விரைவில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷார்ட்லயே ஆரம்பிச்சிட போறேன். டைம் எல்லாம் இல்லை. லக்ன பாவம் தொடங்குது. இப்போ
லக்ன பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் சொல்லியிருப்போம் இல்லையா, ஜாதகர் பத்தி சொல்லியிருப்போம் இல்லையா. இந்த ஆமாங்க சார். ஜாதகரை பற்றிய லக்ன பாவத்தை பற்றியே வந்து பாத்தீங்கன்னா 15 கிளாஸ் போகும். இந்த ஜாதகர் பற்றியனுடைய கிளாஸே ரொம்ப டீப்பா போயிடும். இப்ப பேசிக்கா படிச்சிருக்கோம். சும்மா ஒரு 4 பாயிண்ட். லக்னம்னா சிந்தனை, லக்னம்னா ஜாதகர், லக்னம்னா வந்து புகழ், லக்னம்னா வந்து இருப்பிடம், லக்னம்னா வந்து குழந்தை, குழந்தைங்க பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வகுப்பே 15 கிளாஸ் போகும். அப்படின்னா எந்த அளவுக்கு டீப்பா படிப்போம். அதுக்கு பிறகு படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு பிறகு 2ஆம் பாவம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், ஆரம்ப கல்வி, கண்ணு, பல்லு, இதனுடைய பேச்சு இதெல்லாம் படிக்கணும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் 2ஆம் பாவத்தை 15 கிளாஸ் போகும். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவம், 4ஆம் பாவம் இது மாதிரி ஒவ்வொருனுடைய வகுப்பு 15 கிளாஸ் போகும். புரிதலோட ஒருனுடைய கிளாஸ் எந்த எந்த சிச்சுவேஷன் எடுத்துட்டு போறேன்னு சொல்லும்போது 2ஆம் பாவம் உங்களுக்கே வரும், 3ஆம் பாவம் உங்களுக்கே வரும், 4ஆம் பாவம் உங்களுக்கே வரும், 5ஆம் பாவம் உங்களுக்கே வரும். நீங்க அதை படிச்சு 12 பாவங்களை படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்களே மிகப்பெரிய ஜோதிடர் ஆகிடுவீங்க. நீங்களே மிகப்பெரிய அஸ்ட்ராலஜர். முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு வந்து தசா புத்திகள், அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிரக சேர்க்கைகள், இந்த கிரகம் அந்த கிரகம் சேர்ந்தா எப்படி இருக்கும் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட். அதுக்கு பிறகு எல்லாம் முடிச்ச பிறகு ஃபைனலா தான் திருமண பொருத்தம். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோச்சார ராகு, கோச்சார சனி, கோச்சார குரு இதெல்லாம் எந்த கான்செப்ட்ல போகுது, தசா புத்திகள் எப்படி பார்க்கணும், இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு அஸ்ட்ராலஜரா ஆகி நீங்க அடுத்து உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீங்க போகலாம். முழுமையா கம்ப்ளீட் ஆயிடும். இதுதான் விஷயம் சொல்லிட்டு இப்ப மேலோட்டமா பேசிக் பார்த்திருப்போம். ஒரு கிளாஸே ஒரு லக்ன பாவ கிளாஸே 15 நாள் போகும். அப்ப எவ்வளவு டீட்டெயில் படிக்க வேண்டியிருக்கும் பாருங்க. லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன், லக்னாதிபதி 2ல் இருந்தால் என்ன பலன், லக்னாதிபதி 3ல இருக்காருல்ல அவருக்கு என்ன பலன், லக்னாதிபதி 4ல இருப்பார், லக்னாதிபதி 5ல இருப்பார், லக்னாதிபதி 6ல இருப்பார், லக்னம் 7ல இருப்பார், லக்னாதிபதி 8ல இருப்பார், லக்னத்துல சூரியன் இருப்பான், லக்னத்துல சந்திரன் இருப்பான், லக்னத்துல புதன் இருப்பான், லக்னத்துல செவ்வாய் இருப்பான், லக்னத்துல ராகு கேது இருப்பாங்க, லக்னத்தில் சனி இருப்பான். அப்போ என்ன அந்த சிந்தனை என்றது வந்து பாத்து யார் யார் உட்கார்ந்துட்டு இருக்கான், இந்த லக்னாதிபதி எந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கான், இவன் எதை நோக்கிய பயணம், இத்தனையும் பார்த்தது. அந்த இது ஒவ்வொரு வகுப்புலயும் வந்து அந்த லக்ன பாவத்தை 15 கிளாஸ பிரிச்சு போடுவோம். ஏற்கனவே நான் வந்து பாத்தீங்கன்னா லக்ன பாவத்தை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீனியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்ன பாவம் நடத்தி இப்போ பெண்டிங் வச்சிருக்கேன். சார் யோகா சார் பெண்டிங்கா? பெண்டிங் சார். லக்ன பாவத்தை கம்ப்ளீட் பண்ணி பெண்டிங் வச்சிருக்கேன். உங்களுக்கு 2ஆம் பாவம் நடத்தி இருக்கேன் இல்லையா? ஆமா சார். ஆனா குரூப்ல வந்து 3ஆம் பாவம் மட்டும் நடத்தி இருக்கேன். அப்படின்னும் பொழுது அது டீட்டெயிலா வரும். இதுல எந்த ஒருடைய ஒளிவு மறைவு இருக்காது. கம்ப்ளீட்டா வெளியே வந்துடும். அது உங்க ஜாதகங்களை நீங்களே பாத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா உங்க சுய ஜாதகங்களை நீங்களே கம்ப்ளீட்டா பாத்துக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். உங்க சுய ஜாதகங்களை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்ல மாட்டேன், சில விஷயங்களை சொல்ல மாட்டேன், சில விஷயம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. திருச்சி வரும்போது மொத்தத்தையும் சொல்லிடுவேன். ஓகேங்களா? உங்க சுய ஜாதகங்கள்ல இப்படிதான் இருக்கும், நாம இப்படிதான் இருக்க போறோம், நமக்கு 2ஆம் பாவம் இப்படிதான் இருக்கு, நமக்கு 3ஆம் பாவம் இப்படிதான் இருக்கு, 4ஆம் பாவம் இப்படிதான் இருக்கு, 5ஆம் பாவம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படிதான் இருக்கு, நம்ம கணவன் மனைவி இப்படிதான் இருக்கும், வேற வழி கிடையாது, இந்த வண்டி இப்படிதான் வலிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாட்டி வந்து ஏதாவது சொன்னா அவங்களுக்கு என்னையா இப்படி சொல்றது தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு, ஆனா பிரிடிக்ஷன் சொல்ல வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கமா எடுத்து சொல்லிட்டு வெளியே போயிடும். ஓகேவா? ரைட். நம்ம வந்து விரைவில் வந்து பாத்தீங்கன்னா இதுல லக்ன பாவம் தொடங்குறோம். அதுக்கும் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். இன்றையோ நாளையோ அட்வர்டைஸ்மெண்ட் போகும். அதை சேர்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன். அதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களும் வந்து நீங்க வந்து லக்ன பாவத்தில் வந்து இணைய செய்யலாம். ஓகேவா? அப்ப டீட்டெயிலா படிக்கலாம். லக்ன ஜோதிடத்தை அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போகணும், அடுத்த கட்டம் படிக்கணும் அப்படின்றவங்க அதுல ஜாயின் பண்ணுங்க. எனக்கு இதுவே போதும் சார், இதுவே தலை கிறுன்னு வருது சார் அப்படின்னு சொன்னா இதுவரையும் தான் மனப்பாடம். ஐயா அதுவும் சொல்லிடுறேன், மெமரி எதுவரையும் மெமரி, இதுவரையும் தான் மெமரி. இதுக்கு பிறகு வந்து புரிதல் தான், இதுக்கு பிறகு புரிதல் தான், இதுக்கு பிறகு அண்டர்ஸ்டாண்டிங் தான், இதுக்கு பிறகு புரிதல் தான். சுக்கிரன் ஒரு செவ்வாய் அப்படின்னு சொன்னா இதுக்கப்புறம் வந்து செவ்வாயை பத்தி உங்களுக்கு தெரியும், செவ்வாய் பத்தியும் தெரியும், மேஷத்தை பத்தியும் தெரியும், விருச்சிக ராசியை பத்தி தெரியும்.
ராசி காரகத்துவம் வேற இருக்கு. அதெல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து ஜாதகம் சொல்றது ஈஸியா இருக்கும். வாங்க படிக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.